மாணவர்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாட்டில் ஏற்படுகிற அசாதாரண சூழ்நிலை காரணமாக இப்போ தற்போது கோவிட்-19 கொரோனா வைரஸ் வந்துட்டு நாடளாவிய ரீதியில் பரவி கொண்டிருக்கு. எனவே நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் பாதிப்புக்குட்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் இந்த முறை எக்ஸாம் எழுதுகிற 2020 A-level எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிச்சம் சிரமமாகி என்றால் பாடசாலைகள் மற்றும் தனியார் வகுப்புகள் எல்லாமே முடக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அதன் அடிப்படையில் பிரதேச ரீதியாகவும் சரி நாடளாவிய ரீதியாகவும் சரி எல்லாமே இணையவழி கற்றல் கற்பித்தலாக நடந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் நிந்தோட்டுடைய அனுசரணையோட அவனோட முயற்சியின் பிரகாரம் இன்றைக்கு A-level கம்பைன் மேத்ஸ் எழுதுகிறார்களுக்கு கம்பைன் மேத்ஸ் பார்ட் 2 அதாவது அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸில் டைனமிக் செக்ஷனில் வரக்கூடிய ரிலேட்டிவ் வெலோசிட்டி என்கிற செக்ஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, டிரெக்டாக டாபிக்குள்ளே போவோம். இப்போ எல்லாருக்கும் தெரியும் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமாண்டு. அதாவது நான் பார்ட் B எடுக்கேன், அதாவது பார்ட் 2 அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸில் எப்படியும் ஸ்ட்ரக்சர் 10 கேள்வி 1லிருந்து 10 வரையும் வரப்போகுது. அதே மாதிரி எஸ்ஏ வந்துட்டு 11லிருந்து 17 வரையும் வரப்போகுது. ஸோ இந்த கேள்வி பகுதியில் இந்த தொடர்பு வேகம் வந்துட்டு என்ன செய்ய போகுது என்றால் ஸ்ட்ரக்சரில் வருமாக இருந்தால் முதலாவது இல்லாட்டி 2வது கேள்வியாகவும், எஸ்ஏல வரும் என்றால் எப்படியும் A இல்லாட்டி B 2வது செக்ஷனாக வரப்போகுது. எப்படியும் கட்டாயம் இந்த தொடர்பு கேள்வி ஒரு கட்டாய கேள்வியாக கட்டாயம் வரும். எனவே ஸ்ட்ரக்சரில் வரும் என்றால் முதலாவது இல்லாட்டி 2வதாக வரும். எஸ்ஏ என்றால் 11வது கேள்வியில் A பார்ட் இல்லாட்டி B பார்ட் என்று வரப்போகுது. கடைசியாக நியூ சிலபஸில் வந்துட்டு 2013லையும் 12லையும் ஸ்ட்ரக்சர் பகுதியில் இந்த தொடர்பு கேள்வி வந்திருக்கு. அதாவது முதலாவது 2வது 2012 வந்துட்டு முதலாவது கேள்வியும் 2013 வந்து 2வது கேள்வியும் வந்திருக்கு. மற்ற நியூ சிலபஸின் படி மற்ற எல்லாமே 11வது A இல்லாட்டி B ரெண்டும் மாறி மாறி வரும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த தொடர்பு பகுதி எடுத்ததுக்கு காரணம் என்னவென்றால் நிறைய பேருக்கு இந்த செக்ஷன் செய்ய போனால் பயம். அதாவது எவ்வளோ பெரிய ஒரு கட்டிக்காரன் இருந்தாலும் சரி இந்த பாடத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்ங்கிறது குறைய தன்னால் செய்ய இயலுமா என்னதான் படித்தாலும் கற்பித்தலையும் சில பிரச்சனைகள் இருந்தும் கற்றல் அவங்க வழங்கி கொள்ற பிரச்சனை இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பாடத்தை அணுகிற விதம் மிச்சம் குறைவாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஒரு 2020 எக்ஸாம் எழுதுறாங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் படிச்சுப்பீங்க, படிக்காதாக்களும் இருப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த செக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாஸ் பேப்பர் கேள்விகளை எப்படி டெக்னிக்கலாக அணுகுறங்கிற விஷயத்தை ஒரு சில டெக்னிக்கல் ட்ரிக்ஸோட நம்ம இன்ஷால்லா பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஓகே, பாடப்பரப்புக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ தொடர்பு வேகம் என்றால் உங்களுக்கு பலம். இப்போ நம்மளோட அன்றாட நடவடிக்கையில் நம்ம எல்லாமே ஒரு மோஷன்ஸோட தான் நம்ம இயங்கி இருக்கோம். நம்மளோட ஏகபரிமாண இயக்கமாக இருந்தாலும் சரி, வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம் எல்லாம் நம்மளோட நாடளாவிய அந்த நாளுக்கு நாளான அந்த நடவடிக்கையில் வந்துட்டு இயக்கங்களோட அமைப்பாக இருக்கின்றது. இந்த இயக்கங்களை எப்படி நம்ம அறியலாம்? இயக்கங்களை நம்ம ஆராய போகல வேகத்தை கொண்டு ஆராயலாம். ஸோ இப்போ தான் அந்த உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு ரோட்டில் ஒரு வாகனம் கொண்டு போகுதுன்னு வைங்களேன், ஒரு 10 km/h போகணும் ஒரு உதாரணத்துக்கு எடுங்க. ஸோ ரோட்டில் நிற்கிற ஒருத்தர் வந்துட்டு அந்த வேகத்தை ஆராயக்கூடிய மாதிரி இருப்பார். அதாவது சொல்கிறாரு 10 km/h போகுதுண்டு. ஸோ அது வந்துட்டு என்னென்றால் அவர் ஓய்வாக இருந்துட்டு இன்னொரு வேகத்தை அவர் ஆராயிறார், அதாவது கணிக்கார். அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யுதுன்றால் அது உண்மை வேகம் என்று அழைக்கப்படும். அதாவது ஏங்கிற ஒரு கார் ஒன்று இருக்கி 10 m/s என்கிற வேகத்தோட போகுது என்றால் அது உண்மை வேகம் அழைக்கப்படும். உண்மை வேகம் எப்படி அழைக்கப்படும் என்றால் ஒரு ஓய்வாக ஒரு தளம் இருக்கும். ஸோ அந்த ஓய்வாக இருக்கிறது வந்து நமக்கு பூமி, அது வந்து நம்ம மாட்டிட்டு சட்டம் என்று சொல்லுவோம். அதாவது எந்த உடலை நாம் ஓய்வாக எடுக்கமோ அந்த உடல் மாட்டிட்டு சட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி இப்போ இது நமக்கு வரப்போகுது உண்மை வேகம். ஸோ இதே மாதிரி சார்பு வேகம் உண்டு. நம்மளோட தொப்பிக்கு வருவோம் என்றால் இயங்குற ஒரு பொருளில் வேகத்தை வந்துட்டு இயங்குற பொருளில் இருந்தே ஒருத்தர் ஆராய் வராரு என்றால் அது வந்துட்டு சார்பு வேகம் என்று அழைக்கப்படும். ஸோ உதாரணம் எடுத்தீங்கள் என்றால் ஸோ அதுக்கு முதல் நான் இவரை பூமி சார்பாக தானே. ஸோ இவரை வேகத்தை நான் எழுதலாம் எப்படி என்றால் VAE = 10 ms-1 எங்கள் வேகத்தில் ஒளியினன் என்றால் உங்களுக்கு தெரியும்
இது எதிர் திசையா இருக்கும் என்றால் எதிர் திசையில 10 ms - 1 இருக்க போகுது. அதாவது இங்கே பூமி சார்பாக ஏயின் வேகம். அதே இது நாம திசையை மாற்றினோம் என்றால் என்ன நடக்க போகுது என்றால் திசை மாறி 10 ms - 1 வேகத்தோடு இருக்க போகுது. சரி, இப்போ அடுத்தது நாம உதாரணத்துக்கு பார்ப்போம். சார்பு வேகத்துல கோட்பாடு வழங்குறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கருதுவோம். அதாவது இவர் ஒரு v வேகத்தோடையும் இவர் ஒரு u வேகத்தோடையும் போறாரு. அதே மாதிரிங்க விமானம் வந்துட்டு நிலைக்குத்து வேகமும் கிடை வேகமும் இருக்கும். ஸோ இந்த இதில் நம்ம வேகத்தை சார்பாக நம்ம ஆராயறதுக்கு முதல் அப்படி சார்பு வேகத்துக்கான கோட்பாடு எடுக்கிற எப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும் இல்லை, காவிகள் படிச்சிருப்பீங்க. காவிகள் படிக்கிறதுல இது ஏ பி ஸோ காவி கூட்டல் பண்ணீங்க எப்படி எழுதுவீங்க? ஏசி சமன் ஏபி பிளஸ் பிசி. ஏசி சமன் ஏபி பிளஸ் பிசி என்றால் இங்கே என்ன வரப்போகுது? ஏபிடையும் பிசிடையும் காவிகளில் கூட்டல் ஏசிக்கு சமனாக இருக்க போகுது. அந்த அடிப்படையில் நாம் இது என்ன செய்வோம்? டி குறித்து வகையிட்டோம் என்றால் டி குறித்து வகையிட என்ன செய்வோம்? டியின் கீழ் டிடி ஏசியும் வகையிடப்பட போகுது, ஏபிங்கிற காவியும் வகையிடப்பட போகுது. அதாவது இது நான் இடப்பெயர்ச்சி விதியின் எடுக்கன், இடப்பெயர்ச்சி கோட்பாடு. அதாவது இங்கே தூரம் தான் நம்ம அளக்கிறோம். ஸோ ஏபி பிசி அதில் பருமன்கள். ஸோ டி குறித்து வகையிட நமக்கு டிபிசியின் கீழ் டிடி என்று வரப்போகுது. ஸோ இங்கே தூரத்தை இடப்பெயர்ச்சி நம்ம நேரத்தால் பிரித்தவனால் என்ன வரப்போகுது? வகையிட்டம் என்றால் நமக்கு வேகம் வரப்போகுது. ஸோ பிஏசி ஏசினான வேகம் வந்துட்டு ஏபி பிளஸ் பிசிங்கிற ரெண்டுடையும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்க போகுது. சமனாக இருக்கிற சந்தர்ப்பம் இங்கே கவனிங்க. ஸோ சி சார்பாக இப்படி எழுதினோம் என்றால் சி சார்பாக ஏயின் வேகம். ஸோ சியின் சார்பாக ஏயின் வேகம் என்றால் இவருக்கு ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கணியம் இருப்பார் பி. ஸோ இவர் ரெண்டு பேரும் என்ன செய்வார்? கேன்சல் ஆனார் என்றால் இது பொது நமக்கு தெரியும் பிஏசி என்று வரப்போகுது. இது நாம இந்த இடப்பெயர்ச்சி விதிப்படி காவி முக்கோணம் படி எடுத்துட்டோம். ஸோ இதை நாம எப்படி தொடர்வேக கோட்பாடு படி எழுதுவோம் என்றால் தொடர்வேக கோட்பாடு எப்படி வரப்போகுது என்றால் நமக்கு தெரியும் நாம் எல்லாமே என்ன செய்யும்? பூமியை ஒரு மாற்றீட்டு சட்டமாக தான் வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்த பொதுவான உறுப்பு, அதாவது இங்கே ஒரு ஏயும் பியும் என்கிற துணிக்கைகள் ரெண்டு இயங்க போகுது இதுன்னு வைங்க. ஸோ இவர் ரெண்டு பேருக்கும் பொதுவான சட்டம் பூமி. ஸோ இவர் நான் எனக்கு தேவை பி சார்பாக ஏயின் வேகம் என்றால் எனக்கு என்னென்ன தேவை கணியம் தேவைப்படும்? ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற ரெண்டு கணியங்கள் தேவைப்படும். என்ன? ஸோ விஏபி பிளஸ் பிபிசி மாதிரி. ஸோ இங்கே கணியம் அந்த பூமி இருக்காரு. ஸோ பிஏஇ பிளஸ் பிஇபி. ஸோ இதுதான் நம்மட தொடர்பு வேக கோட்பாடாக அமைய போகுது. இப்போ கவனிங்க, நம்ம இந்த உதாரணத்துக்குள்ளே வருவோம். இந்த உதாரணம் என்ன சொல்லுது என்றால் இப்போ பூமியை மாற்றேற்ற சட்டமாக கொண்டு நாம் அவதானிச்சோம் என்றால் இவருடைய உண்மை வேகம், இவர் நான் ஏன்னு எடுக்கிறேன், இவருடைய பின்னு எடுக்கிறேன், இவருடைய சின்னு எடுக்கிறேன். ஸோ ஏயின் உண்மை வேகம் கிடையாக வியாகவும் பியின் உண்மை வேகம் கிடையாக யூ வீட எதிர்த்து சேரிக்க போகுது. அதே மாதிரி சீடை வந்து இது நான் சிஎன் எடுக்கிறேன், பிளேனை சிஎன் எடுத்த கொண்டால் அதோட வேகம் எப்படியா இருக்க போகுது நமக்கு தெரியும். ரெண்டு நிலைக்குத்து ரெண்டு வேகங்களும் இருக்கு. ஸோ இங்கே டபிள்யூ டேஷ் இங்கே டபிள்யூ. ஸோ ரெண்டு வேகங்கள் இருக்க போகுது. இப்போ நமக்கு என்ன தேவை? பூமியை சட்டமாக வச்சு நம்ம மூன்றுடைய துணிக்கைகளில் வேகத்தையும் ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ நமக்கு தேவை தொடர்பு வேக கோட்பாடு இதில் எப்படி யூஸ் பண்ணலாம்ட்டு. முதலாவது சந்தர்ப்பம் இதை நான் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் அழிக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். அதாவது பிஏபி என்றால் ரெண்டுக்கும் பொதுவாக பூமி இருக்க போகுது. பொதுவான சந்தர்ப்பம், பெரும்பாலான சந்தர்ப்பங்கள் நம்மளோட கேள்விகள் எல்லாம் இவர் இங்கே பொதுவாக இருக்கிற கணியம் பூமியை மாற்றீட்டு சட்டமாக வச்சு தான் செய்வோம். பொதுவாக இருக்க போகிறார் கணியம் நமக்கு ஏற்ற மாதிரி எது சார்பாக எது தேவையோ அதுக்கேற்பாக
நம்முடைய வேக நேர தொடர்பு வேக கோட்பாடாக அமைய போகுது. ஸோ இப்போ நான் முதலாவது எழுதுகிறேன் ஏயை சட்டமாக வச்சு. இது அவ்வளோ வந்துட்டு பூமியை சட்டமாக வச்சால் வரக்கூடியது தான் இது அவ்வளோ வேகம். இப்போ ஏயை சட்டமாக வச்சோம்ன்றால் என்ன, ஏ வந்துட்டு இங்கே ஓய்வாக போகுது. ஸோ ஏ தான் இங்கே மாற்றீட்டு சட்டம். திருப்பி சொல்கிறேன், மாற்றீட்டு சட்டம்டா என்னென்றால் நம்ம இயங்குற பொருளை 6000க்கு எந்த ஒரு பொருளை நம்ம ஓய்வாக்குறோமோ அவர் தான் மாற்றீட்டு சட்டம். ஸோ இங்கே என்ன நம்மட ஸோ கொஞ்சம் நான் பேசிக்லேருந்து போகிறேன். என்ன அநேகமா இது 20 இல்லாமல் 21 பார்க்கக்கூடிய ஏலும். ஏனென்றால் அவங்க வெக்டர்லையும் ஒரு தள விசைகள் மற்றும் ட்ரிக்னோ 3 செக்ஷனும் அவங்களுக்கு பூரண அறிவு இருப்பாங்கள் என்றால் இந்த தொடர் வேகமாக அவங்க படிக்கலாம் தாராளமாக. ஸோ அந்த 3 கன்செப்டும் தான் பெரும்பாலும் தேவைப்பட போகுது. ஸோ கொஞ்சம் பேசிக்ல இருந்து போயிட்டு பிறகு அதுலேருந்து பார்ப்போம். முதலாவது வந்துட்டு ஏ சட்டமாக எடுத்தீங்களென்றால் இவர் ஓய்வு. ஸோ ஓய்வுங்கிறது நம்ம இப்படி தான் காட்டுவோம். ஸோ இவரை 2 பேரை வேகம் என்ன செய்யப்பட போகுது, இவரை சார்பாக நம்ம எழுத போகிறோம். முதலாவது வந்துட்டு இவர் பி. ஸோ பி சார்பாக ஏ தான் நம்ம மாற்றீட்டு சட்டம். பியோட வேகம் ஏ சார்பாக எழுதுவோம். எப்படி எல்லாத்துக்கும் பொது வந்துட்டு பூமி. ஸோ விபிஇ சக விஇஏ. ஸோ விபிஇ நமக்கு என்ன தெரியும், அங்கே பாருங்க தரவும்படி பூமியை மாற்றீட்ட சட்டமாக கொண்டு நம்ம இவ்வளோத்து மொழிட்டோம். அதாவது 3டையும் பூமி சார்பான வேகம் என்னண்டு. ஸோ இங்கே விபிஇ வந்துட்டு என்ன வரப்போகுது என்றால் யூ ஒன்று வரப்போகுது, திசையும் போட்டுட்டோம். ஸோ பிஏஇங்கிறது என்ன நமக்கு தெரியும். பி வந்துட்டு வலது திசையை அறிக்கண்டால் இ அது எதிர் திசை எப்படி வரப்போகுதோ அதே திசையில் பி. ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்கே நான் சொன்ன மாதிரி தானே பிஇஏஇ வந்துட்டு கிடையா 10 சென்டிமீட்டர் என்றால் இதை நான் மாற்றி எழுதினேன் என்ன வரப்போகுதோ இதை திசை மாறுது. ஸோ இதுலேருந்து நான் ஒரு முடிவு எடுப்பேன். எப்படி பிஏஇ வந்துட்டு மைனஸ் பிஇஏக்கு சமன். இதைத்தான் நான் என்ன செய்கிறேன் இங்கே பயன்படுத்துகிறேன். ஸோ என்ன நான் மைனஸ் என்று போடாமல் இங்கே ப்ளஸ்ஸை போட்டு மைனஸ் என்று போடாமல் திசையை மட்டும் மாற்றுறேன். மைனஸ் என்ற அர்த்தம் திசை மாற்றம்னு அர்த்தம். ஸோ நான் நம்மளோட பிஏ வந்து என்ன இந்த திசையில் பி ப்ளஸ் யூவாக இருக்க போகுது. ஸோ இவருடைய வேகம் பி ப்ளஸ் யூவாக இருக்க போகுது. அதே மாதிரி நான் இப்போ சீட வேகத்தை ஏ சார்பாக ஆராய போகிறேன். சீட வேகத்தை ஏ சார்பாக ஆராய போல நம்ம இன்னொரு விஷயத்தை கணக்கிடணும். சிக்கு வந்துட்டு 2 வேகம் இருக்கு. அதாவது நிலைக்குத்து வேகமும் இருக்கு, கிடை வேகமும் இருக்கு. நிலைக்குத்து முதல் நான் கிடை வேகத்தை பார்க்குறேன். கிடை வேகத்தை பார்க்க போக்குள்ள இதை நான் எப்படி எழுதுவேன், பிசிஇ ப்ளஸ் பிஇஏ. பிசிங்கிறது என்ன நமக்கு தெரியும் கிடையாக டபிள்யூ. அதே மாதிரி இஏங்கிறது என்ன கிடையாக பி. ஸோ இவர் த ஆன்சர் டபிள்யூ ப்ளஸ் பி. அதே மாதிரி நம்ம இதோட நிப்பாட்டையில் ஏன் சி வந்துட்டு 2 ஊர், அதாவது கிடையாகவும் இருக்கு வேகம், நிலைக்குத்தாகவும் இருக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு நிலைக்குத்து வேகத்தை நம்ம ஆராய போனோம்னா என்ன வரும், அதே சமன்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இங்கே டபிள்யூ பதிலாக என்ன நான் நிலைக்குத்தா பாய்க்க போகிறேன். ஸோ இங்கே டபிள்யூ பதிலாக மேல் நோக்கி டபிள்யூ டேஷ் என்று எழுதுவேன். இவர்கிட்ட என்ன பிஏஇ, அதாவது இவருக்கு கிடையாக வேகம் இருக்கு, நிலைக்குத்தான வேகம் இவருக்கு என்ன 0. ஆகவே இவர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ மேல் நோக்கி டபிள்யூ டேஷ் ஆக எழுத போறாரு. ஸோ நான் ஏயை மாற்றீட்டு சட்டமாக கொண்டனென்றால் பீட வேகம், அதாவது ஏயை ஓய்வாக்கி போட்டு இயங்குற பொருள் நம்ம என்ன பார்த்தோம், தொடர் வேகத்தில் வரைவிலக்கணம் எப்படி சொன்னேன் நான், இயங்குற பொருளிலிருந்து இன்னும் இயங்குற ஒரு பொருளின் உடலை இன்னும் ஒரு உடலிலிருந்து ஆராய்கிறது தான் தொடர் வேகம். ஸோ இவரை நான் ஓய்வாக்கி போட்டு இவர் வேகம் இவர் சார்பாக எப்படி இருக்கும் என்று அறிகிறது தான் தொடர் வேகம். ஸோ அதுக்கு நான் தொடர் வேக கோட்பாடுகளை உபயோகிக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இவரை ஓய்வாக்கினால் இவர் போகிற வேகம் என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. அது வந்துட்டு வி ப்ளஸ் யூ ஆகவும், இவரில் டபிள்யூ ப்ளஸ் பி ஆகவும், இவரில் டபிள்யூ டேஷ் ஆகவும் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் பிஏ சட்டமாகவும் சிஏ சட்டமாகவும் கொண்டு நீங்கள் எழுதி பார்க்கலும். அதாவது முதலாவது சந்தர்ப்பத்தில் ஏஏ சட்டமாக வச்சு பிஏஎம் சிஏஎம் ஆராயிரம், அடுத்த சந்தர்ப்பம் பிஏ சட்டமாக வச்சு ஏஎம் சிஎம்னு ஆராயலாம். அதே மாதிரி சிஏ சட்டமாக வச்சு ஏஎம் பிஏஎம் ஆராயலாம். நமக்கு தரப்பட்ட கேள்வியில் பொறுத்து எது சார்பாக எதை காணணுமோ அதை கண்டோம்னால் சரி. இப்போ இந்த இவ்வளவு இப்போ இதான பேசிக்
பேசிக் இவ்வளோத்தையும் எடுத்துட்டோம். இவ்வளோ எடுத்த பிறகு டிரெக்டாக இது எப்படி நம்ம இவ்வளோ செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. சிம்பிளாக யோசிக்கலாம் எப்படி என்றால் கவனிங்க. இப்போ இவர் பி வேகத்தோட என்ன செய்கிறாரு போகிறாரு வலது பக்கமாக. ஸோ இவரை நான் ஓய்வாக்கணும் என்றால் என்ன செய்யணும்? இவருக்கு சமனான வேகம் ஒன்று என்ன செய்யணும்? இங்கால திசையில் குடுபடணுமா இல்லையா? அப்போதான் என்ன செய்யும்? இவர் ஓய்வாகுவார். இவர் ஓய்வாகணும் என்றால் இவருக்கு மட்டும் கொடுத்து வேலை இல்லையே. நம்மளோட தொகுதி வந்து நம்ம ஆராய போகிறோம் ஏபிசி. ஆகவே தொகுதிக்கே இந்த திசையில் நாம் என்ன செய்ய போகிறோம்? பிங்கிற வேகத்தை கொடுத்தோம் என்றால் இவருக்கும் அதே வேகம் பிங்கிறத போகுது, இவருக்கும் அதே வேகம் பி என்று போகுது. அதான் இங்கே வி பிளஸ் யூவை மாறுது. அதே மாதிரி இங்கே டபிள்யூ பிளஸ் பிஏ மாறுது. நிலைக்குத்தாக இவருக்கு எந்த வேகமும் இல்லை. ஆகவே இங்கே நிலைக்குத்து வேகங்களில் எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லை. சரி, இதில் கொஞ்சம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா அடுத்த இதுக்குள்ளே போவோம். நம்மளோட ஒரு உதாரண கேள்விகள் ரெண்டை பார்ப்போம். ஸோ தொடர்பேகம் வந்துட்டு லேசான செக்ஷன், அதாவது அதை வழங்கி எடுக்கிற முறையில் தான். நீங்கள் யாரை கேட்டான தொடர்பேகம் வந்துட்டு இன்னைக்கு செய்வீங்களான்னு கேட்டால் ஒருத்தரும் ஷுவர் பண்ணி 100% இதனால் செய்யலுமெண்டு எவ்வளோ செய்யக்கூடிய ஒரு தலை ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அது ஒரு பதட்டம். இது நான் செய்கிறது சரியா பிழையாங்கிறது. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் செய்கிறத உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று வைங்க. சில பேர் எப்படி என்றால் கேள்வி ஆன்சர் செஞ்சு போட்டு அவங்களுக்கு தான் எடுக்கிற விட சரியா பிள்ளையாண்டோடு சில செக்ஷன்கள் படிக்கிறதுக்கு பயம். அப்படியான ஒரு செக்ஷன் தான் தொடர்பேகம். கேள்வியும் விடையும் இருக்கும். அதை அணுகிற முறையில் அணுகினோம் என்றால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு 2 உதாரண கேள்விகள் செய்கிறேன், அதாவது பேசிக் விளங்கக்கூடிய இதில். ஸோ அனைமா எல்லாரும் எரியும் படிச்சுப்பீன்னு நினைக்கிறேன். ஸோ ஏபி என்று 2 துணிக்கு எரிக்கி ரெண்டும் என்ன செய்கிறாங்க என்றால் இவர் பி வேகத்தில் ஒரு அல்ஃபா கோணத்தில் எறிகிறாரு. அதே மாதிரி இங்கே யூ வேகத்தில் ஒரு தீட்டான்னு எடுக்கிறேன்னா தீட்டா கோணத்தில் எறிஞ்சா நமக்கு கேள்வி என்ன சொல்கிறாங்க என்றால் ரெண்டும் சந்திக்கிற நேரம் டீயை காணட்டுமா. ஸோ நீங்கள் வளமையான இது ரெண்டும் டி இடைத்தூரத்தில் இருக்கீங்க நீங்கள் கருதுங்க. ஸோ நீங்கள் வளமையாக என்ன செய்வீங்க? எரியம் படிச்சிங்க நீங்கள் என்னடா முதல் இவர் இவ்வளோ தூரம் இயங்குறான்னு ஒரு டைம் எடுத்து அவருக்கு ஒரு தூரம் எடுப்பீங்க. அதே மாதிரி இவர் ஒரு இயங்குற தூரம் எடுத்து இவருக்கு ஒரு D1 D2 எடுப்பீங்க. இவருக்கு T1 T2 ரெண்டும் சமனான டைம்ங்கிறதுனால டிஎன் எடுத்து இவர் 2 பேரையும் கூட்டி இவருக்கு சமப்படுத்தி வேலை கூட பார்ப்பீங்க. என்னத்துக்கு? டீயை காண்றதுக்கு. ஆனால் நாம் தொடர்பேகம் படித்தோம்னால் என்ன? தொடர்பேகம்ங்கிறது என்ன? ஏதாவது ஒன்றை ஓய்வாக்கி போட்டு மற்ற வேற வேகத்தை ஆராயிறது தான் தொடர்பேகம். ஸோ இங்கே 2 பேரும் இயங்குறாரு. நம்மளோட வசதிக்கு நாம் என்ன செய்வோம்? ஒரு ஆளை மட்டும் இயங்க வைப்போம். அவரை என்ன பிஏ மட்டும் இயங்க வைப்போம். ஆகவே ஏயை நாம் என்ன செய்வோம்? ஓய்வாக்குவோம். ஓய்வாக்கினால் என்ன நடக்க போகுது? பீட வேகம் என்ன செய்ய போகுது? யூவா இருக்குமா? நிச்சயமா இல்லை. யூட வேகம் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. ஸோ நான் அதுக்கு முதல் இவங்களோட நிலைக்குத்து வேகக்கூறுகள் கிடை வேகக்கூறுகளை குறிக்கணும். இவர் வி என்றால் வி கொஸ் அல்ஃபா, இவர் வி சைன் அல்ஃபா. அதே மாதிரி இவரை கிடை வேகம் என்ன? யூ கொஸ் தீட்டா, இவர் யூ சைன் தீட்டா. நீங்கள் விசை பிரிப்பில் ஒரு தலை விசையில் விசை பிரிப்பில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? ஏ சார்பான பீட வேகம் தேவை. பிக்கு 2 வேகம் இருக்கி, அதே மாதிரி ஏக்கும் 2 வேகம் இருக்கி. ஸோ நமக்கு தேவை என்னென்றால் ஏ சார்பாக பீட வேகம் நமக்கு தேவை. ஸோ விபிஇ பிளஸ் விஇஏ இதான் நம்மட தொடர்பேக கோட்பாடு. தொடர்பேக கோட்பாடு விளங்குமா இல்லையா? ஏன் பிஏ என்றால் பொதுவாக என்ன இருக்க போறாரு? இ இருக்க போறாரு. ஸோ இங்கே முதல் லெட்டர் இங்கே பி என்றால் இங்கே பி வரப்போகுது. அடுத்து ஏ என்றால் என்ன? இங்கே ஏ வரப்போகுது. ஆகவே இங்கே விபிஇ வந்துட்டு நம்ம இன்னொன்று கவனிக்கணும். இது வந்துட்டு கிடைவேகமும் இருக்கி நிலைக்குத்து வேகம் இருக்கி. நான் முதல் கிடைவேக கூறுக்குரியதை எழுதுறேன். ஸோ இந்த விபிஇ வந்துட்டு கிடைவேக கூறு என்னவா இருக்க போகுது? யூ கொஸ் தீட்டா பிளஸ் இஏ. அதாவது இவரை நான் முதலை மாதிரி எழுதலை, எல்லாத்தையும் எழுதாமல் அதே இதில் வச்சு செய்கிறேன். ஸோ இவர இஏங்கிறது என்ன? இவர வேகம் உண்மையான வேகத்தில் எதிர் திசை. ஆகவே இவர் உண்மையான திசை என்ன? வலது பக்கத்தில் வி கொஸ் அல்ஃபா என்றால் இவர் எதிர் திசை என்ன? வி கொஸ் அல்ஃபா. இங்கால
வரப்போகுது. ஆகவே u cos theta plus b cos alpha என்றால் இங்க ஆன்சர் u cos theta plus b cos alpha என்று b ட வேகம் என்ன வரப்போகுது? a சார்பான வேகம். அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்கிறேன்? நிலைக்குத்தா யோசி. இப்போ நான் கிடையா எடுத்துட்டேன். அடுத்த நிலைக்குத்தா எடுக்கிறேன். என்ன நிலைக்குத்தாவும் எடுத்து பார்ப்போம். ஸோ u sin theta நிலைக்குத்தா நான் இவ்வளோத்தை யோசிக்காம சிம்பிளாக எடுக்கிறேன். என்ன செய்ய போகுது? ரெண்டு பேரும் ஒரே திசை. இங்கே எதிரெதிர் திசை என்றால் கூட்டுப்படும். ஒரே திசைங்கிறதால என்ன செய்யப்பட போகுது? கழிபட போகுது. ஆகவே இவரை u sin thetaல இருந்து இவரை v sin alpha கழிபட போகுது. இது நிலைக்குத்து வேகம். இவரை இது கிடை வேகம். ஸோ இப்போ நம்ம இவரை ஓய்வு அடைஞ்சிட்டோம் என்றால் இப்போ b வந்துட்டு a அடைகிறதுக்கு நம்ம எப்படி யோசிக்கலாம்? முதல் நம்ம எறிய ஒரு கோணம் ஒன்று இருந்துச்சு. இப்போ சிம்பிளாக யோசிக்கலாம் இல்லையா? நம்ம ஏன் வேகத்தை கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிச்சிட்டோம். ஆகவே கிடையா யோசிச்சோம் என்றால் இவர் என்ன ஒரு சாதாரண ஒரு ஏகபரிமான கிடை இயக்கமா இருக்காருங்க. ஸோ இவருக்கு கிடை வேகம் இருக்கு என்ன? u cos theta plus v cos alpha. இவரை அசைற தூரம் d என்றால் s சமன் ut இன் பிரகாரம் s என்ன d, u என்ன u cos theta plus v cos alpha. ஆகவே t தான் நமக்கு கேள்வி. t சமன் d இன் கீழ் u cos theta plus v cos alpha. சனேமா இது வழங்கின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பேசிக் கேள்வி. இது நம்மளோட டைப் கேள்வியே இல்லை. நான் உங்களுக்கு தொடர்பு வேகம்டா என்னங்கிற ஒரு கன்செப்ட் உங்களுக்கு பதியணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு நார்மல் பேசிக்கான கேள்வி ஒன்று வழங்கப்படுத்திக்கிறேன். ஸோ இதை நான் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறாக்கள் கொஞ்சம் அவசரமாக இது ஒன்று தான் நல்ல. அதே மாதிரி இப்போ நம்ம எரியக்கம் பார்த்தோம். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியா இன்னொரு பேசிக் சிம்பிளாக வழங்குறதுக்காக வேண்டி நான் கேள்வியை சிம்பிளாக சொல்லிவிடுறேன். படத்தில் இப்போ நீங்கள் எப்போதும் ஒரு கேள்வி தரப்போக்கில் பேசிக்காக ஒரு நமக்கு என்ன தெரியணும்? ஒரு ரஃப் ஸ்கெட்ச் ஒன்று வரையணும். முதல் என்ன செய்கிறாங்க என்றால் ஏங்கிற அதாவது எச் உயரது ஒரு கட்டடத்தில் உயரத்தில் இருந்து ஏங்கிற துணிக்கு என்ன செய்யப்படுதாம்? கீழே விழப்படப்படுதாம். அதே நேரத்தில் பிங்கிற துணிக்கு மேல் நோக்கி யூ வேகத்தோட எறியப்படுதாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்களா? ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் டி சமன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி செய்யலாம் என்றால் முதல் என்ன நம்ம இங்கே சார்பு தொடர்வேக கோட்பாடு தொடர்வேகங்கிற தலைப்பில் வைக்கும். ஆகவே நமக்கு என்ன தேவை? யாராவது ஒரு ஆளை நிப்பாட்டி போட்டு அவர் சார்பாக மற்றவரை வேகத்தை கண்டமென்றால் ஈஸியாக நமக்கு எடுத்துடலாம். ஸோ முதல் கிடை வேகத்தில் வந்துட்டு எரியத்தில் வந்துட்டு ஜி பாதிப்பு செலுத்தல என்றால் ஜி நிலைக்குத்து ரெண்டு இது கிடை அடுத்த உண்டால் சமன்பாடு. இங்கே நம்ம நிலைக்குத்தான் சமன்பாடு பாவிக்க போகிறோம். ஆகவே ஜி பாதிப்பு செலுத்துமா இல்லையாங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ரெண்டு பேருக்கும் ஏக்கும் சரி பிக்கும் சரி ஜி வந்துட்டு நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்க போகுது. கவனிங்க. ஸோ இப்போ இது எப்படி நம்ம அணுகலாம்? ஸோ நான் என்ன செய்கிறேன் என்றால் ஏஏ ஓய்வாக்குறேன். ஏஏ ஓய்வாக்கிறேன் என்றால் யூ என்ன பி என்ன செய்ய போகிறாரு? ஏஏ அடையணும் என்றால் இந்த ஹெச் தூரம் ஃபுல்லாக பெரிய அணைக்க போகிறார். அந்த டைமில் எடுக்கிற டைம் தான் என்ன நமக்கு நம்மள்கிட்ட கேட்ட கேள்விக்கான டைம். ஸோ இங்கே வந்துட்டு இவரை ஓய்வாக்க போகல என்ன செய்கிறோம்? இவருடைய வேகம் வந்துட்டு ஆரம்பத்தில் நம்மளோட வேகம் வந்துட்டு இவருடைய வேகம் 0. ஏன்? சுயாதீனமாக விளவிடப்படுகின்றது. ஆகவே அவர் நிலைக்குத்து வேகம் எப்பவும் 0 இருக்க போகுது. அதே மாதிரி இவருக்கும் ஒரு ஜி இருக்க போகுது, இவருக்கும் ஒரு ஜி இருக்க போகுது. ரெண்டு பேரும் என்ன ஒரே திசை. ஆகவே என்ன நடக்க போகுது? எஸ் சமன் யூடி மைனஸ் ½ GT ஸ்கொயர் நான் மேல் நோக்கி பாவிக்கேன். அவை ரெண்டு பேரும் ஜியும் என்ன சமன்கிறதுனால நான் இந்த கோவையை 0 ஆக்கிடலாம். ஏன்? நான் சார்பு வேகம் பாவிக்கிறேன். ஆகவே ஜி வந்துட்டு 0. ஆகவே எஸ் சமன் யூடியின் படி எஸ் என்ன ஹெச், யூ வந்துட்டு இவர யூ தான். ஏண்டா இவர வேகம் 0 யூ இன்டு டி. ஆகவே டி சமன் h/u. இது ஒரு சின்ன ஒரு கேள்வி உண்டு. இப்போ கன்செப்ட் எல்லாம் விளங்கியும் நினைக்கிறேன். ஸோ இனி அடுத்து நம்மட மெயின் இதுக்குள்ளே போவோம். ஸோ அழிக்கிறேன் நான்.
சரி, அடுத்தது தொடர்பு நம்மளோட எக்ஸாமுக்கு வர கேள்விகளை நாம் 4 டைப்பாக பிரித்து செய்ய போகிறோம். அதாவது 4 டைப்பாக பிரித்து செய்கிறோம். எப்படி என்றால், வந்த கேள்விகளை வச்சு தரவுகளையும் நிபந்தனைகளையும் அடிப்படையாக கொண்டு நம்ம கேள்விகள் எல்லாத்தையும் 4 வகையாக பிரிக்க போகிறோம். அதாவது 4 டைப்பாக பிரிக்க போகிறோம். ஸோ இந்த 4 டைப்புக்குள்ளேயும் தான் நம்மளுக்கு வார அவ்வளவு தரவுகள் நிபந்தனைகளை வச்சு பாஸ் பேப்பரில் கேள்விகள் செய்யக்கூடிய வகை அறிக்க போகுது. முதல் நாம் இன்றைக்கு 7 மாணவர்களுக்கு 1யும் 2யும் முடிக்க பார்ப்போம். விளங்குது இல்லையா? சரி, அடுத்து வந்துட்டு டைப் 1. முதலாவது வந்துட்டு நம்ம டைப் 1 பார்க்க போகிறோம். டைப் 1 எப்படி இருக்க போகுது என்றால், இப்போ நமக்கு வேகக்கூறுகள் நமக்கு தெரியும். அதாவது அநேகமாக 2 துணிக்கைகளை தான் மெயின்லி கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சார்பாக தான், எப்பயும் அது பூமி சார்பாக தான் இருக்க போகுது. ஸோ என்ன செய்ய போகிறோம் என்றால், கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு தரவுகளை வச்சு நான் இந்த பாக்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை நான் முதலாவது ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுக்கணும். இது பருமன், இது திசை. அதாவது தரப்பட்ட வேகக்கூறுகளில் பருமனும் திசையும் நான் ப்ளஸ் மைனஸ் எடுக்கேன். ஸோ இந்த டைப் 1 வந்துட்டு என்ன இதுக்குள்ள வரப்போகுது என்றால், 2 வேகக்கூறுகளோட பருமனும் தெரியும், திசையும் தெரியும். அதாவது பருமனும் தெரியும், திசையும் தெரியும். நம்ம காண வேண்டிய 3வது வேகக்கூறுட பருமனும் தெரியா, திசையும் தெரியா. இப்படியான கேள்விகள் எல்லாம் நமக்கு டைப் 1க்குள்ளே வரப்போகுது. நல்லா கவனிங்க. முதலாவது இது பருமன், இது திசை. அதாவது 2 வேகக்கூறுகள், பருமனும் தேவை, பருமனும் தெரியும், திசையும் தெரியும். இங்கேயும் பருமனும் தெரியும், திசையும் தெரியும். ஆகவே இங்கே வந்துட்டு நம்ம காண வேண்டியது பருமனும் தெரியா, திசை. இப்படி சரி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி ஒன்று செய்கிறேன். அந்த கேள்வியிலே உங்களுக்கு வழங்கும். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது 2 பருமனும் திசையும் தெரியும், பருமனும் திசையும் தெரியும். இங்கே பருமனும் திசையும் தெரியா. ஸோ முதலாவது கேள்வியை வாசிக்கிறேன். ஏ எனும் நாசகாரி கப்பல் வடக்கு நோக்கி யூ எனும் கதியுடன் செல்லும் அதே நேரம், அதாவது என்னையா, ஏங்கிற ஒருத்தர் நாசகாரி கப்பல் வடக்கு நோக்கி யூ வேகத்தோட செல்றாராம். அதே நேரம் ஏயிலிருந்து கிழக்காக டி தூரத்தில் எதிரி கப்பல் இருக்கிறான். ஏயிலிருந்து கிழக்காக டி தூரத்தில் எதிரி கப்பல் இருக்கிறார். அவரை பின்னு எடுக்கேன். ஸோ இங்கே ஏ வந்துட்டு நாசகாரி கப்பல் என்றும் பி வந்துட்டு எதிரி கப்பல் என்றும் நான் எடுக்கிறேன். டி தூரத்திலையும் இருக்கிறான். டி தூரத்தில் இவர வேகம் எப்படி தாராங்க என்றால், வடமேற்கு திசையில் வர்க்க மூலம் 2v வேகத்தோடு செல்றார். வடமேற்கு திசை என்ன நமக்கு தெரியும், திசை இங்கால திசையில் இருக்க போகுது. இந்த கோணம் நமக்கு வடமேற்கு திசைங்கிறதால நமக்கு 45 பாகை தெரியும். ஸோ இவர் கிடையோட 45 பாகை. இப்போ என்ன கேட்குறாங்க என்றால், இதான் தரவு. ஏங்கிறவர் வடக்கு நோக்கி யூ வேகத்தோட செல்றாரு. அவர் நாசகாரி கப்பல், இவர் எதிரி கப்பல் வந்துட்டு வடமேற்கு திசையில 45 பாகையோட போறாரு, வர்க்க மூலம் 2v கதியோட. நமக்கு கேள்வி என்னவென்றால், நாசகாரி தொடர்பாக இவர் தொடர்பாக எதிரி கப்பல் வேகத்தை வேக முக்கோணி பயன்படுத்தி காண்க. இவர் தொடர்பாக இவர வேகத்தை வேக முக்கோணியை பயன்படுத்தி காணட்டாம். அதிலிருந்து இவர பாதையை காணட்டாம். ஸோ இப்போ நான் இதை நம்மளோட கோட்பாடுகளை வச்சு எழுதுறேன். ஸோ இங்கே நாசகாரி கப்பல் நமக்கு என்ன தெரியும், இவர பூமி சார்பான வேகம் நமக்கு தெரியும். ஸோ முதல் கேள்வியை வாசித்தவன் என்ன செய்யணும், ரஃபாக ஒரு ஸ்கெட்சை படத்தை போட்டுட்டு நம்ம என்னென்னது இப்போ ஏங்கிறது என்னென்று அவன் எக்ஸாம் தாரவனுக்கு தெரியா, இங்கே ஏண்டும் தெரியும், அவனுக்கு பிஎன்னு தெரியா. அவன் தந்திக்கிறான் நாசகாரி என்றும் எதிரி கப்பல் என்றும். ஸோ நான் ஏங்கிறது என்ன எடுக்கிறேன் என்றும் பிஏ என்ன எடுக்கணும் என்றும் சரியாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நாம் இங்கே ஏபியினோட தான் கேள்வியை அணுக போகிறோம். ஸோ முதலாவது பூமி சார்பாக ஏட வேகம் மேல் நோக்கி யூ வேகத்தோடு இருக்க போகுதாம், வடக்கு நோக்கி. அதே மாதிரி பீட வேகம் எப்படி இருக்க போகுது, வடமேற்கு திசையில் வர்க்க மூலம் 2vயோடு இருக்க போகுது. அந்த திசை வந்துட்டு 45 பாகை. நமக்கு கேள்வி என்ன, ஏ சார்பாக பீட வேகம், ஏங்கிற என்ன, நாசகாரி கப்பல் சார்பாக எதிரி கப்பல் வேகம் கேட்காங்க. ஸோ இங்கே இது நம்மளோட டைப்புக்குள்ளே வருதா இல்லையா, கவனிங்க. இப்போ நான் வழங்கும் பிபிஇ ப்ளஸ் பிஇஏ. பிஇங்கிறது என்ன, 45 பாகை. இவர் இஏ யூ
கீழ் நோக்கி. ஸோ கேள்வி என்ன, BA வேகத்தை காணும். நான் என்ன சொன்னேன், முதலாவது அதை அழிச்சிட்டேன். நான் என்ன சொன்னேன், டைப் பண்ண வந்துட்டு ரெண்டு வேகக்கூறுகளில் பருமனும் திசையும் தெரியும். இதில் பருமனும் தெரியும் திசையும் தெரியும். அதே மாதிரி இவர பருமனும் தெரியும் இவர திசையும் தெரியும். ஆனால் இவர பருமனோ திசையோ தெரியா. அதான் நமக்கு கேள்வி. ஸோ இவர் என்ன, இது டைப் பண்ண கேள்விக்குள்ள இது வரப்போகுது. ஸோ இதை நம்ம என்ன செய்வோம், வேக முக்கோணிகளை பயன்படுத்தி தான் நம்ம தீர்க்க போகிறோம். ஸோ முதலாவது இவர வர்க்க மூலம் 2v எண்ணுகிறேன். ஸோ இதை நான் படத்தை வரைகிறேன். முதல் உங்களுக்கு நான் இது சொல்றது மூலம் வேக முக்கோணம் ஒரு சின்ன ஒரு பேசிக் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அதாவது ஏங்கிறது இவர் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏங்கிற ஒரு வெக்டர் ஒன்று இருக்கு, அதாவது வேகம் ஒன்று இருக்கீங்க. அடுத்தது பி அண்ட் இருக்கும் என்றால் ரெண்டையும் முடிக்கிறது இந்த சி வந்துட்டு a + b ஆயிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் எது தொடக்குதோ அதான் வேக முக்கோணிட காவி கூட்டல் அரைக்க போகுது. ஏயும் பியும் கூட்டுறது C7 a + b அரைக்க போகுது. இங்கே நமக்கு ஏயும் தெரியும் பியும் தெரியும். ஸோ சி நமக்கு தேவை, திசையோட தேவை. ஸோ இந்த நம்ம பேசிக் வெக்டர் இதை வழங்கப்படுத்திட்டு ஸோ இப்போ வரைகிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாருக்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வர்க்கம் 2v இவர் இங்கே நான் என்ன செய்கிறேன், ஏதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அடுக்கிறேன். ஸோ இங்கே நான் இங்கே வரைஞ்சிட்டேன் 45 பாகைக்கு. நான் அதை நிலை குத்தாண்டு போகிறேன். நிலை குத்தாகவோ கிடையாகவோ 45 பாகை. இப்போ முடிகிற டைமில் அடுத்து ஸோ இவரை நான் ஸ்டார்ட் பண்ணி இவரை எங்கே விட்டனோ அங்கே அடுத்த வர்ற வேகம் வரப்போகுது. எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சனோ அது ரெண்டையும் தொடுக்கிற புள்ளி ரெண்டையும் கூட்டலை வரப்போகுது. ஸோ இங்கே வர்க்க மூலம் 2v வரைஞ்சிட்டேன், இங்கே u வரைஞ்சிட்டேன். ஆக என்ன செய்ய போகிறேன், நான் ஸ்டார்டிங் எண்டிங். ஸோ இதை நான் ஒரு W ஒன்று எடுக்கணும். இந்த W தான் என்ன நமக்கு தரப்பட்ட கேள்வி, ஏ சார்பாக பீட வேகம். ஸோ இதை நான் எப்படி காணலாம், யோசிங்க பார்ப்போம். வர்க்க மூலம் 2v u w. ஸோ இந்த பெரிய முக்கோணியில் இது வர்க்க மூலம் 2v என்றால் இது 45 பாகை. ஸோ நான் என்ன செய்கிறேன், வர்க்க மூலம் 2v ஃபஸ்ட் 45 மடிச்சேன் என்றால் இவ்வளோ என்ன வரப்போகுது, இன்னைக்கு v ஆக வரப்போகுது. எப்படி நான் கண்டேன், வர்க்க மூலம் 2v இன்டு கொஸ் 45. கொஸ் 45 பெருமதி என்ன, 1 வர்க்க மூலம் 2. ஆகவே பெருமதி v. ஸோ நான் இதை இவ்வளோ செய்யவே தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் கணக்கில் நீங்கள் செய்யக்கூடிய கொஞ்சம் சுருக்கல்ல நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க என்றால் இது உங்களுக்கு கூட இருக்கு. இதை நீங்கள் ரஃபாக செஞ்சு எடுக்கிறதும் மனசால போகிறதும் உங்களுக்கு டைமை சுருக்கும். அது நீங்கள் எவ்வளோ ஃபார்மில் இருக்கீங்கிறதுக்குரிய அடையாளம் தானே இது. ரஃபாக வரைக்கும் 2v பார்த்த உடனே மடிச்சா இங்கே v வரணும் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் என்ன செய்வீங்க, இவ்வளவும் v என்றால் இவ்வளவும் என்ன v - u. அதே மாதிரி இங்கே துண்டு என்ன, வர்க்க மூலம் 2v என்றால் இவ்வளவும் எதுக்கு சமன் அரிக்க போகுது, v அரிக்க போகுது. ஏன், அதே இது இஞ்சால மடிக்கிற நிலை குத்தா மடிச்சுன்னு என்றால் v, இங்கே துண்டு v - u. அதே மாதிரி கிடையாக மடிச்சுன்னு என்றால் v. ஸோ இப்போ எனக்கு என்ன கேள்வி, கேள்வி வந்துட்டு w கேள்வி. ஸோ இந்த முக்கோணியை நான் பயன்படுது. நான் இதை முக்கோணியை நான் பேர் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ABC என்ன இதோட குழம்புவீங்க, எக்ஸ் y z இது ஒன்று பின்னு எடுக்கிறேன். ஸோ முக்கோணி XPZல பைதகரஸ் தேற்றத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க என்றால் என்ன வரப்போகுது, w வர்க்கம் சமன் v வர்க்கம் பிளஸ் v எடுக்கிறேன், v வர்க்கம் பிளஸ் v - u முழுவதின் வர்க்கம். ஆகவே v வர்க்கம் பிளஸ் v வர்க்கம் மைனஸ் 2uv பிளஸ் u வர்க்கம். ஆகவே w பெறுமதி என்ன, 2v வர்க்கம் மைனஸ் 2uv பிளஸ் u வர்க்கம். அவ்வளவும் ரூட்டுக்குள்ளே வரப்போகுது. ஏன், இங்கே ஸ்குவாட் இருக்கி. ஆகவே ஸ்குவாட் எடுத்து நின்றால் இங்கே வர்க்க மூலத்துக்குள்ள w பெறுமதி வரப்போகுது. நம்ம கேட்ட கேள்வி என்ன, நாசகாரி ஏ சார்பாக பீட வேகம், ஏ சார்பாக பீட வேகம் w கண்டுட்டோம். ஸோ இவரை பாதையை நமக்கு கேட்கான். பாதையை கேட்க என்ன செய்யணும், இவர் என்ன திசையில போறாருண்டு. அதாவது கொஞ்சம் கவனிங்க, ஏ நான் என்ன செஞ்சிட்டேன்,
ஏ ஓய்வாக்கிட்டேன். ஏ ஓய்வாக்கிட்டேன்னா இவர் டபிள்யூ வேகத்தோட போறாரு. ஸோ இவர் தீட்டா, அதாவது இவர் கிடையோட என்ன கோணத்துல போறாருன்னு தெரியணும். ஸோ எப்படி அதை காணலாம்? அதே முக்கோணி எடுத்தீங்க என்றால் தான் தீட்டாவை பாருங்க. தான் தீட்டா பாட்டு என்ன வர போகுது? தான் தீட்டாங்கிறது எதுக்கு சமனா இருக்க போகுது? எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் எப்படி வரப்போகுது? பி மைனஸ் யூ. அயற்பக்கம் எதுக்கு சமனா இருக்க போகுது? பிக்கு சமனா இருக்க போகுது. ஆகவே தீட்டா சமன் தான் இன்வர்ஸ் பி மைனஸ் யூவின் கீழ் பி. இதுதான் கேள்வி. டபிள்யூ அதோட வேகத்தையும் கண்டுட்டோம், அதோட கோணத்தையும் கண்டுட்டோம். ஆகவே இவர் ஓய்வா இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவரை ஓய்வா வச்சு இவரை டபிள்யூ என்கிற வேகத்துல இவர் தீட்டா என்னும் கிடையோட கோணத்துல ஏ சார்பாக பீட பயணப்பாதை அமைய போகுது. இதுதான் இதுக்கு ஆன்சர். எல்லாரும் வழங்கியிருக்கும் நினைக்கிறேன். திருப்பி என்ன கான்செப்ட் என்று சொல்றேன். ஏங்கிற நாசகாரி கப்பல் வடக்கு நோக்கி யூ வேகத்தோட செல்லுது. அதே மாதிரி பிங்கிற எதிரி கப்பல் வடமேற்கு திசையில வர்க்கமூலம் 2 v வேகத்தோட செல்லுது. ஏ சார்பாக பீட வேகம் என்னென்று கேட்கிறான். அதாவது நாசகாரி தொடர்பாக எதிரி கப்பல் வேகம் என்னென்று கேட்கிறான். ஸோ இவர உண்மையான புவி சார்பான வேகத்தையும் இவர புவி சார்பான வேகத்தையும் ரெண்டையும் எழுதிடுவோம். எழுந்தப்பறம் நமக்கு தெரிஞ்ச தொடர்பு கோட்பாடை பயன்படுத்தி 2 பேருக்கும் தேவையான விசை முக்கோணிகளை யூஸ் பண்ணி என்ன செய்யறோம்? இவர வேகத்தை காண்றோம். எப்படி காண்றோம்? இது பார்த்தவங்களுக்கு வழங்கும் சிம்பிள். இது இவ்வளவும் தான் தொடர்பு வேகம். இதை வரைகிறது வழங்கும் தான் உங்களுக்கு தொடர்பு வேக அறிவு தேவைப்பட போகுது. இதுக்கு அங்கால உங்களோட ஏனைய சப்ஜெக்ட், உங்களோட மெட்ஸ் எவ்வளவு நீங்க ஃபோம்ல இருக்கீங்க, நீங்க எவ்வளவு உங்களோட சவுண்ட்பாடு சுருக்கல்கள் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கிறீங்க, நான் இதுல நோட் பண்ண மாதிரி இதெல்லாம் ரஃபா செய்யவே தேவையில்லை. நீங்க மனசால செய்யணும். நான் மனசை ஒரே அடியா போட உங்களுக்கு விளங்க மாட்டாங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கேன். ஸோ டபிள்யூ கண்டது பிறகு என்ன அடுத்தது? தீட்டாவை காண்றேன். தீட்டாவை கண்டது பிறகு நம்மட கேட்ட கேள்விக்குள்ள போகலாம். ஸோ எல்லாருக்கும் வழங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க என்றால், அதுவும் டைப் பண்ணக்கூடிய கேள்வி 2 கேள்வி பார்ப்போம். 2வது கேள்வி பார்ப்போம். அதுவும் இதே சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். ஆனால் அதில் நம்மளுக்கு காட்ட வேண்டியது 2 விஷயம் எக்ஸ்ட்ராவாக கேட்டிக்கிறான் இதை விட. ஸோ அந்த கேள்வியையும் பார்ப்போம். அதுவும் என்னவென்றால், ஒரு நாசகாரி கப்பல் உண்டு வடக்கு நோக்கி யூ கதியுடன் செல்லுது. அதே மாதிரி கிழக்காக டி தூரத்தில் எதிரி கப்பல் ஒரு ஆள் இருக்காரு. அவர் நிலைக்குத்தாக தீட்டா கோணத்தை அமைச்சு பி எனும் வேகத்தோட செல்றாராம். பி எனும் வேகத்தோட செல்றாரு. இப்ப கேள்வி என்னவென்றால், கொஞ்சம் கேள்வியை கவனிங்க. நானே சொல்றதால உங்களுக்கு சில நேரம் கிளியர் ஆகிக்குமோ தெரியா. இந்த படத்தை பார்த்தாலே கேள்வி விளங்கும். ஸோ கேள்வியும் வாட்சி நான் படத்தையும் போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸோ எப்பயுமே நீங்க கேள்வியை வாட்சிங்க என்றால் ரஃபா ஒரு படத்தை கட்டாயம் போடணும். கட்டாயம் போட்டீங்க என்றால் உங்களுக்கு ஏற்ப அதோட ஆன்சரை ஈஸியா அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நாசகாரி கப்பல் எதிரி கப்பல் நிலைக்குத்தாக தீட்டா கோணத்தோட பி வேகத்துல இவர் வடக்கு நோக்கி யூ வேகத்தோட செல்றாரு. கேள்வி என்னவென்றால், நாசகாரி தொடர்பாக கப்பலின் பாதை இது அதே மாதிரி தான். நாசகாரி தொடர்பாக வேகத்தை கேட்காங்க. அதை விட எக்ஸ்ட்ராவா என்ன கேட்கான் என்றால், அதாவது இவர பாதையை அடைஞ்சதுக்கு பிறகு கிட்டிய தூரம், அதாவது இவர் சார்பாக இவர் பயணிக்க போகல, இவரை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்குரிய கிட்டிய தூரம் என்னன்னு கேட்கிறான். கிட்டிய தூரத்தை நீங்க காட்டணும். டிவி சைன் தீட்டா கீழ் வி வர்க்கம் பிளஸ் யூ வர்க்கம் மைனஸ் 2 யூவி கொஸ் தீட்டா இதை காட்ட சொல்றான். அதோட சேர்த்து இந்த கிட்டிய தூரத்தை அடையிறதுக்கு எடுத்த மொத்த நேரம், அந்த நேரம் என்னவென்றால் டி இன்டு
v cos theta மைனஸ் யூவின் கீழ் இந்த அதே நான் இதை ப்ரெக்கெட்டில் போடுறேன் அந்த அதே கோவை ப்ரெக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ரூட்டுக்குள்ளே வரப்போகுது v வர்க்கம் ப்ளஸ் u வர்க்கம் மைனஸ் 2uv cos theta. ஸோ இது முதலே செஞ்ச மாதிரி அதே கேள்வி தான். ஸோ இதில் திசை மட்டும் மாறப்போகுது. ஸோ நான் என்ன செய்கிறேன், நான் படத்தை விளங்கப்படுத்தல ஏண்டா முதல் தந்த அதே படம் என்ன தரவுகள் கொஞ்சம் வித்தியாசம், காட்ட வேண்டிய கேள்விகளில் விடைகளும் வித்தியாசம் அமைய போகுது. ஸோ என்ன கேள்வி, விபிஏ சமன் விபிஇ ப்ளஸ் விஇஏ இதன் அடிப்படையில் வரைஞ்சோம்னால் நமக்கு இந்த வேக முக்கோணை அமைய போகுது. இந்த வேக முக்கோணை அமைச்சுனால் நமக்கு என்ன, இது தீட்டா. ஸோ இதை நான் அழிக்கிறேன் ஏண்டா இந்த கோடை நான் நீட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. ஆகவே இப்போ இதிலேருந்து என்ன செய்யலாம், முதல் செஞ்ச அதே டெக்னிக் என்ன, நான் டபிள்யூவை காணணும். ஸோ இது அவ்வளோத்தையும் எடுத்துட்டால் இந்த முழு நீளம் என்ன வரப்போகுது, மடிச்சுட்டால் வி கொஸ்தீட்டாவாக வரப்போகுது. அந்த வி கொஸ்தீட்டாவில் இருந்து இவ்வளோத்தையும் நான் கழிச்சு நண்டால் என்ன செய்ய போகுது, முழு நீளத்தில் இருந்து இந்த நீளத்தை கழிச்சு நண்டால் நமக்கு வரப்போகுது இந்த நீளம். அந்த நீளம் எப்படி வரப்போகுது, வி கொஸ்தீட்டாலேருந்து யூவை கழிச்சால் வரப்போகுது. ஸோ படத்தை வி கொஸ்தீட்டா மைனஸ் யூ ஆகவும் இது என்னவா இருக்க போகுது, வி சைன் தீட்டாவாக இருக்க போகுது. இப்போ கேள்வி என்ன, நமக்கு டபிள்யூவை காணும். ஸோ அதே மாதிரி பைதகரஸ் தேற்றத்தை பாவிக்கிறேன். வி சைன் தீட்டா என்ற வர்க்கம். ஸோ வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா ப்ளஸ் வி கொஸ் தீட்டா மைனஸ் யூ முழுவதின் வர்க்கம். ஆகவே வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா ப்ளஸ் வி வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா ப்ளஸ் யூ வர்க்கம் மைனஸ் 2uv கொஸ் தீட்டா. ஸோ இது ரெண்டும் சைன் வர்க்கம் தீட்டாவையும் கொஸ் வர்க்கம் தீட்டாவையும் கூட்டினால் உண்டு, வி வர்க்கத்தை பொது எடுத்துட்டால். ஸோ இங்கே வி வர்க்கம் ப்ளஸ் யூ வர்க்கம் மைனஸ் 2uv கொஸ் தீட்டாண்டு வரப்போகுது ருட்டுக்குள்ளே. டபிள்யூவை கண்டுட்டேன். அடுத்து என்ன ஸ்டெப், நம்ம கேள்வி வந்துட்டு என்னென்றால் இவர் தீட்டா இந்த டபிள்யூ வந்துட்டு ஒரு அல்ஃபா கோணத்தில் போகிறான் நடுங்க. ஸோ முதலில் நம்ம செஞ்ச மாதிரி இவர் டபிள்யூ வேகத்தோட அல்ஃபாங்கிற கிடை வேகத்தோட போனார் என்றால் ஏ வந்துட்டு இவரை அடிக்கிறதுக்கான மிக கிட்டிய தூரம் என்ன. ஸோ இவர பாதை இப்படி இருக்க போகுதோ, இவரை தாக்குறண்டால் இந்த லைனில் இவர் போக்கில் இவர் இதால் தாக்குவார் என்றால், சாரி இங்கே அல்ஃபா வரப்போகுது, நான் பீட்டான போட்டேன். ஸோ இங்கே டபிள்யூ இது இந்த திசையில் வரப்போகுது என்றால் இவர் இங்கே தாக்குறதுக்கு மிக கிட்டிய தூரம் என்ன, மிக கிட்டிய தூரம் எப்போதும் செங்குத்தா தணிக்க போகுது. ஸோ நான் இதை டிஎன் எடுக்கிறேன். டிஎன் எடுத்தால் நமக்கு கேள்வி, முதலாவது கேள்வி என்ன, மிக கிட்டிய தூரம். ஆகவே டி தான் நமக்கு மிக கிட்டிய தூரம். நான் இங்கே டி பாவிக்க இயலா, ஏன் ஏற்கனவே நமக்கு தரவு டி தான் இருக்கி. ஆகவே நான் இங்கே டி டேஷ் என்றும் இதை டி என்றும் எடுக்கிறேன். ஸோ பாவிச்சேன் என்றால் எனக்கு என்ன தேவை, எதிர்ப்பக்கம் இந்த முக்கோணி எடுத்தீங்க என்றால் இது செங்கோண முக்கோணி, இது செம்பக்கம், இது எதிர்ப்பக்கம் கோணத்துக்கு, இது அயற்பக்கம். ஆகவே நான் என்ன கோணத்தை பாவிக்கலாம், கோண வீதியை எதிர்ப்பக்கத்திங்கள் செம்பக்கம். ஆகவே சைன் அல்ஃபாவை பாவிச்சேன் என்றால் டி டேஷின் கீழ் டி. ஆகவே டி டேஷ் தான் எனக்கு கேள்வி, டி சைன் அல்ஃபா. ஸோ சைன் அல்ஃபாவை நான் எப்படி காணலாம், சைன் அல்ஃபாங்கிறது என்ன, இந்த முக்கோணிக்குள்ள வாங்க, இந்த முக்கோணிக்குள்ள வந்து நின்றால் இதுலேருந்து நான் டி டேஷை காணும், மிக கிட்டிய தூரத்தை காணணும். ஸோ இதில் நான் எனக்கு டி தெரியும், டி தரவு. நீ சைன் அல்ஃபான்னு நான் அல்ஃபாவை நான் எடுத்துக்கிறேன். ஏன், டபிள்யூ வந்துட்டு கிடையோட ஆக்குற கோணம். ஸோ நான் இங்கே சைன் அல்ஃபாவுக்கு பிரதியிட்டா தானே என்ன செய்யப்பட போகுது, எனக்கு மிக கிட்டிய தூரமான இந்த ஆன்சர் வரப்போகுதா இல்லையா. ஸோ இங்கே சைன் அல்ஃபா எப்படி பிரதியிட போகிறேன், இந்த முக்கோணியை நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த முக்கோணியை கவனிச்சிங்க என்றால் இந்த முக்கோணியில் சைன் அல்ஃபா எப்படி வரப்போகுது, சைன் அல்ஃபா நமக்கு தெரியும் எதிர்ப்பக்கத்தின்கள் செம்பக்கம். எதிர்ப்பக்கம் என்ன, சைன் அல்ஃபா நான் படத்தை எழுதுறேன், டி சைன் அல்ஃபா வந்து எதிர்ப்பக்கம் வந்துட்டு வி கொஸ் தீட்டா மைனஸ் யூவின்கள் டபிள்யூ. ஸோ டபிள்யூ வந்து இந்த துண்டு அப்படியே வரப்போகுது, வி கொஸ் தீட்டா மைனஸ் யூவின் கீழ்
v வர்க்கம் ப்ளஸ் u வர்க்கம் மைனஸ் 2uv cos theta. சாரி, இது வந்துட்டு மிக கிட்டிய நேரமா, மிக கிட்டிய நேரம் இதுதான் மிக நான் கேள்வி மாதிரி சொல்லிட்டேன். அதாவது இந்த நேரத்தில் இந்த தூரத்தை அடைவாருன்னு காட்ட சொல்லியிருக்கு. ஆகவே இது நேரம், இது தூரம். நம்ம தூரத்தை அடைஞ்சிட்டோமா இல்லையா? d இன்டு b cos theta மைனஸ் u ருட்டுக்குள்ள அந்த டபிள்யூட பெருமதி அப்படியோ வரப்போகுது. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னென்ன? நேரம். கிட்டிய நேரம் என்றால் என்ன? இவ்வளவு தூரத்து இந்த பாயிண்ட்டுக்கு வார கிட்டிய தூரம் இதான் பாயிண்ட். ஆகவே இவர் இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு வாரத்துக்கு அடுத்து நேரம் நம்ம கண்டோமா? கண்டோம் என்ன வரப்போகுது? மிக கிட்டிய நேரம் வரப்போகுது. ஸோ இவர் எவ்வளவு தூரம் இங்கே போயிருப்பாரு? நான் என்ன செய்கிறேன்? இதுக்கு அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் கொசல்வா பாவிச்சு நண்டால் பாவிச்சு பாருங்க. அப்போ ஒன்று அழிச்சு போட்டு அழுதணும். நான் தரப்பட்ட கேள்வி அளிக்கிறேன் என்ற அதை தான் நம்ம இப்போ காட்ட போகிறோம். ஸோ ஓகே, டபிள்யூ காண்டேன், டிஏ காண்டேன் என்ன? டி டேஷ், அதாவது மிக கிட்டிய தூரத்தை கண்டுட்டேன். ஸோ இங்கேருந்து நான் மிக கிட்டிய நேரத்தை காணுமென்றால் எப்படி செய்வேன்? டி சமன் எஸ் சமன் யூடியின் படி டி சமன் எஸ்ஸின்கள் யூவாக இருக்க போகுதோ. இந்த எஸ் வந்துட்டு என்ன? இவர் இவ்வளவு தூரம் பயணித்த தூரம். இங்கே பயணித்த தூரம் எங்கிறதுல என்ன? இது செம்பக்கம். செம்பக்கத்தை நான் என்ன செய்கிறேன்? இங்கே மடிச்சேன் என்றால் என்ன வரப்போகுது? இந்த தூரம் அவ்வளவும் டி கொசல்ஃபா வரப்போகுது. நமக்கு யூ என்ன? இங்கே இதில் வேகம் என்ன? டபிள்யூ. ஸோ டபிள்யூ இங்கே போகிறேன். ஸோ இங்கே கொசல்ஃபாங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும். இங்கே நான் முதல் இங்கே சைன் அல்ஃபாக்கு காணதான் என்ன செஞ்சேன்? என்னோட வேக முக்கோணிக்கு வந்தேன். அதே மாதிரி இங்கே கொசல்ஃபாக்கும் நான் என்ன செய்கிறேன்? வேக முக்கோணிக்கு வாரேன். வேக முக்கோணியில் கொசல்ஃபா என்ன? அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அயற்பக்கம் என்னவா இருக்க போகுது? இன்னைக்கு டி அப்படியே வச்சுட்டு கொசல்ஃபா என்ன செய்கிறேன்? வி சைன் தீட்டாவின் கீழ் அயற்பக்கம் என்ன? பி சைன் தீட்டா. செம்பக்கம் ருட்டுக்குள்ள வி வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம், சாரி வி வர்க்கம் பிளஸ் யூ வர்க்கம் மைனஸ் 2uv cos தீட்டாவாகவும் டபிள்யூட பெருமதியும் என்ன அறிக்க போகுது? அதே பெருமதி அறிக்க போகுது. வி வர்க்கம் பிளஸ் யூ வர்க்கம் மைனஸ் 2uv cos தீட்டாவாக இருக்க போகுது. ஆகவே டி வந்துட்டு என்ன? டிவி சைன் தீட்டாவின் கீழ் இது ரெண்டும் வர்க்கமூலம் ரெண்டும் பெருக்கப்பட போகணும். என்ன செய்யப்பட போகுது? வர்க்கமூலம் இல்லத்தாகி வி வர்க்கம் பிளஸ் யூ வர்க்கம் மைனஸ் 2uv cos தீட்டாவாக இருக்க போகுது. இதான் ஆன்சர். உங்களோட கேட்ட கேள்விக்கு டீயும் அந்த மிக கிட்டிய தூரம் டி டேஷையும் கண்டிருக்கோம். வளைந்திருக்கும் என்ன நினைக்கிறேன். எல்லாருக்கும் விளங்கியும் நினைக்கிறேன். என்ன செஞ்சுக்கிறேன்? உங்களுக்கு முதல் செஞ்ச அதே கேள்வி, இதுவரைக்கும் அதே கேள்வி, இதுக்கு பிறகு செஞ்சதுதான் வித்தியாசம். என்ன செய்கிறேன்? இங்கே தரப்பட்ட தரவு வந்துட்டு இவர வேகம் வந்துட்டு நிலைக்குத்தாக தீட்டா கோணமாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம டபிள்யூ என்ன செய்யப்பட போது மாறப்பட போகுது. இந்த டபிள்யூ காணணும். நான் இந்த டபிள்யூவை காணும் நான் என்ன செய்யணும்? பைதகரஸ் தேற்றத்தின்படி இந்த தூரமும் இந்த தூரமும் நமக்கு தேவையா இல்லையா? ஸோ அதை எப்படி காண்றேன்? இந்த தூரம் பி என்றால் இந்த பெரிய முக்கோணம் நான் மடிக்கிறேன். பி கோஸ் தீட்டா மைனஸ் யூ. பி கோஸ் தீட்டால இந்த யூவை கழிச்சா எனக்கு இந்த துண்டு வர போகுது. அதே மாதிரி இந்த பெரிய முக்கோணத்தில் பிஏ என்ன செய்கிறேன்? கிடையாக மடிச்சேன் என்றால் இது வி சைன் தீட்டாண்டு வரப்போகுது. ஆகவே என்ன செய்கிறேன்? இங்கே யூஸ் ஆகிறது வந்துட்டு சைன் அல்ஃபா. அதுக்கு முதல் வந்துட்டு டபிள்யூ என்ன செய்ய போகிறோம்? இதிலையும் வறுக்கிச்சு கூட்டுறதுக்கு சமனாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த டி டேஷ் வந்து மிக கிட்டிய தூரத்துக்கு சைன் அல்ஃபா பாவிக்க போகிறோம். இந்த கோவையை பாவிச்சு இந்த ஆன்சர் வருது. அதே மாதிரி மிக கிட்டிய நேரம் வந்துட்டு டி கோஸ் அல்ஃபா எங்கள் டபிள்யூ இந்த தூரம் வரப்போகுது. ஸோ விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டைப் 1ல் 2 கேள்வி பார்த்துருக்கிறோம். டைப் 1 வந்து என்ன திருப்பி இருக்க ஞாபகப்படுத்தணும்? எப்படி? அதாவது 2 வேகக்கூறுலேருந்து 3 வேகக்கூறுவை நம்ம காணணும்.
தொடர்பேக கோட்பாட்டின்படி. ஸோ அதுபடி காணணும் என்றால் என்ன செய்வோம், ரெண்டு வேகக்கூறுகளில் வந்துட்டு பருமனும் தெரியும் திசையும் தெரியும், மூணாவது வேகக்கூறோட பருமன் தெரியா திசை தெரியா. ஸோ அதை காண்றதுக்குரிய ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சோம் டைப் 1ல் இவ்வளோ நேரமும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்து நம்ம மூவ் பண்ணுவோம் டைப் 2க்கு. அடுத்தது டைப் 2. டைப் 2 என்ன, அதே செட்டப் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன நடக்க போகுது என்றால் டைப் 2ல வந்துட்டு ஒரு வேகக்கூறோட பருமனும் தெரியும் திசையும் தெரியும். சரியே, மற்ற வேகக்கூறோட பருமன் தெரியும் ஆனால் திசை தெரியா. அடுத்த ஸோ நம்ம காணக்கூடிய வந்துட்டு கூட்டல் காவி கூட்டல் படி காண வேண்டிய வேகத்தில் வந்துட்டு பருமன் தெரியா திசை தெரியும். இதான் இந்த டைப். முதல் நம்ம பார்த்தோம் எப்படி படத்தை ரெண்டும் இது ஃபில் லைன்ஸ் இல்லையா, அதாவது பருமனும் தெரியும் திசையும் தெரியும், பருமனும் தெரியும் திசையும் தெரியும். அதே மாதிரி இங்க படத்தை திசை தெரியா, இங்க பருமன் தெரியா. ஸோ இந்த டைப் எப்படி நம்ம அனுபவம் என்றால் கவனிங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இவர் உதாரணத்துக்கு பி வேகத்தில் இருக்காரு தந்திரிக்கு, அதாவது பருமனும் தெரியும் திசையும் தெரியுங்கிறதுக்காக வேண்டி வியை போடுறேன் நான். அதே மாதிரி இங்கே நான் என்ன செய்கிறேன், யூங்கிற வேகத்தை போடுறேன். இவர நம்மளோட திசை தெரியா. ஸோ திசை தெரியாங்கிறதுனால நான் இவரை எந்த பக்கம் போவாருங்க தெரியாதுனால நான் இவர் ஒரு வட்டமாக கருதன். ஆகவே ஒரு வட்டத்தில் இவர் எந்த திசையிலையும் இவர் அசையலாம். அதே மாதிரி இவர் வி என்றால் இவர் என்ன, அதுக்கு ஒரு டபிள்யூங்கிற வேகத்தில் போகிறார். நமக்கு டபிள்யூ தெரியா, நமக்கு ஜீட்டா தான் தேவை. இதான் இது. இப்போ இதில் இப்படி தரவு தந்தான் என்றால் நம்ம என்ன செய்ய போகிறோம்ங்கிறத இப்போ பார்ப்போம். இதை எப்படி கேள்வி இப்போ அணுகிறங்கிறத நான் டைப்லேருந்து செல்ல பார்க்கணும். சரியே, இப்போ வி தெரியும் வேகத்தோட, யூ இவர் பருமன் தெரியும் திசை தெரியா, இவர திசை தெரியும் பருமன் தெரியா. ஸோ நமக்கு தேவை என்ன, டபிள்யூவை காணணும். அதான் நம்மளுக்கு கேள்வி. இது வளமையை நம்ம போட்டு இந்த டபிள்யூ தான் நம்மளுக்கு கண்டோம். ஸோ டபிள்யூவை காணணும். எப்படி காணப்போறோம் என்றால் ஸ்டார்டிங் என்ன, இவரை நம்மளுக்கு பருமனும் தெரியும் திசையும் தெரியும். ஆக இவர் தான் நமக்கு ரெண்டும் தெரிஞ்சால் ஸோ இவரில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கேள்வியை ஸ்டார்ட் ஆக போகிறோம். விடை எப்படி என்றால் பி ஸ்டார்டிங்லேருந்து இவர் முடிகிறாரா இல்லையா, இவர் முடிகிற புள்ளியிலிருந்து என்ன செய்ய போகிறோம் என்றால் இவரையும் கூட்டினா தானே காவி கூட்டலின்படி இவர் வர போறாரு. ஸோ இவரை கூட்டிட்டேன்னா இவரை எடுத்துட்டேன். இப்போ ஸோ இவரை கூட்டணும். இவர் என்ன செய்யலாம், இவர் எங்கள திசையில போறான்னு எனக்கு தெரியுமா, திசை தரல. ஸோ இவர் எங்கால போவார்னு தெரியா, அதாவது இவர் 360 வகையிலையும் சுற்றி விளையாடலாம், ஆனால் நமக்கு தெரியா. ஸோ அதுக்கு தான் என்ன செய்ய போறோம் நாம் என்றால் இவர் திசை தெரியாங்கிறதுனால இதை மையமா வச்சு நாம் என்ன செய்ய போறோம், ஒரு வட்டம் வரைய போறோம். இதை மையமா வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சோம்னால் இந்த வட்டத்துல பரிதி, அதாவது இந்த புள்ளி இந்த வட்டத்துல பரிதி, ஸோ இணைக்கிற புள்ளி என்ன, ஆரை. இந்த ஆரை தான் வந்துட்டு என்ன செய்ய போகுது, இந்த யூக்கு சமன் அரைக்க போகுது. இந்த புள்ளியிலிருந்து இவர் எந்த திசையில நம்ம அசையலாம், அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு இவர திசை தெரியா. ஸோ இவர் திசை நம்ம எப்படி அறிய போறோம் என்றால் இவர்ல இருந்து தான் அறிய போறோம். எப்படி அறிய போறோம், ஒரு இதுக்கு வாரத்துக்கு முதல் நான் அந்த கேள்வி டைப்புக்கு வழங்கப்படுத்த போனா காவி கூட்டல் முக்கோணி வழங்கப்படுத்தினா இல்லையா. ஸோ அதுல இருந்தே வாரம் ஏங்கிற இது ஸ்டார்டிங், இவர் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இவர் இங்க இருக்காரு. அடுத்த வெக்டர் வந்துட்டு பீண்ட் இருக்காரு. ஸோ இவர் என்ன, ஏயையும் பியையும் கூட்டம் எதுக்கு சமனாய்க்க போகுது, சி. எப்படி ஏ ஸ்டார்டிங், இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கேருந்து ஏ போறாரு, முடிகிற இடத்துல என்ன செய்யணும், அடுத்த வேகம் பி ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்லேருந்து என்ன செய்ய போகுது, சி கூட்டுப்பட போகுது. சி கூட்டுப்பட்டால் சி சமன் ஏ பிளஸ் பி. நமக்கு இங்கே என்னென்ன தெரியும், முதல் இதுவும் தெரியும், இது தெரியா. ஆனால் இந்த இதில் இவரும் தான் நமக்கு தெரியும், இவர் தெரியா. ஸோ என்ன செய்ய போறேன் என்றால் இவரை திசையை நான் அறியறதுக்கு என்ன செய்ய போறேன், இவர் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இவரை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இங்கே ஸ்டார்டிங்ல இருந்து தான் என்ன, இவர் முடிவார இல்லையா, இவர் முடிவாரு. இவரை திசை தெரிஞ்சால் என்ன செய்வேன், இந்த ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு தெரியும் இவர் வந்துட்டு அதுக்கு ஆரை சமன் அறிக்க போகுது.
ஸோ இவர் வந்துட்டு எப்படியும் இந்த ஆரையில தான் எங்களை ஒரு திசையில தான் போக போறாரு. ஸோ இவர் இங்க ஸ்டார்ட் ஆகிறவர் இந்த பரிதியில முடிஞ்சால் என்ன வரைக்க போகுது நமக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு பரிதியில ஸ்டார்ட் பண்றதுல இந்த பரிதியை முடிஞ்சிச்சுன்னா என்ன வரப்போகுது இவர் டபிள்யூ வரப்போகுது. ஆகவே இவர் தான் இவரையும் கூட்டினால் என்ன விளையலுங்கிறதுனால இது யூ நான் பி என்ன போட்டேன் சாரி இது யூ. ஸோ பியில இருந்து இங்க நான் எங்க முடிச்சனோ அதுல இருந்து என்ன செய்ய போகுது வட்டத்துல ஆரை. ஸோ பரிதி வலைய போகுது. இது நான் இந்த திசையை நான் எப்படி அறிஞ்சு கொண்டேன் இவரின் மூலம். ஏன் இவர திசை எனக்கு தெரியுமா இல்லையா கிடையோட தீட்டா கோணம். ஆகவே இதுல இருந்து இந்த டபிள்யூ நிறைய பேர் இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்துட்டு யூ வந்துட்டு எங்கால திசையில போகும்ண்டு. ஸோ நான் லேசா சொல்லி தந்தேன் கவனிங்க. ஏயும் சியும் தெரியும் பி தான் தெரியா. அப்ப ஏ எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்தா சி வரையப்பட போறாரு. ஸோ இவர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறோ அங்க இருந்தா இதுல விளையுள் அதாவது இந்த கூட்டல் வரையப்பட போகுது. அவர் எங்க போய் நிப்பாடுவார் என்றால் வட்டத்தில பரிதியில முடிவாரு. ஏனென்றால் இதுல பட்டத்தில பரிதிதான் ஆரை. ஸோ 3 முக்கோணிகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணுமா இல்லையா. ஸோ இங்க டபிள்யூ வந்துட்டு இங்க வரப்போகுது என் கிடையோட தீட்டா. ஆகவே யூ இங்கே வரப்போகுது. ஸோ இதுல முதலாவது ஸ்டெப் வந்துட்டு வட்டம் வரைதல். வட்டத்தை வரைஞ்சிட்டோம். அடுத்தது என்னென்றால் மையத்தில இருந்து செங்குத்து. எனக்கு இப்ப என்ன தேவை டபிள்யூங்கிறது தேவை. பியும் தெரியும் யூவும் தெரியும். ஸோ டபிள்யூங்கிறது தேவைங்கிறனால என்ன செய்வேன் நான் மையத்தில இருந்து நான் காண வேண்டிய வேகம் இருக்குத்தானே இல்லை டபிள்யூ அதுக்கு நான் ஒரு செங்குத்தொண்டு வரைவேன். ஆக ரெண்டாவது இங்க வந்துட்டு மையத்தில் இருந்து செங்குத்து வரையணும். எதுக்கு நல்லா கவனிங்க. நான் காண வேண்டிய வேகக்கூறுக்கு. ஸோ செங்குத்து வரைஞ்சிட்டேன். ஸோ வரைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்ய போறேன் டபிள்யூ காணும். டபிள்யூ எப்படி காணலாம் நல்லா கவனிங்க. ஸோ எனக்கு டபிள்யூ இவ்வளோ தூரம் தேவை. ஸோ நான் என்ன செய்கிறேன் இதை இவர் மடிச்சு நின்றால் இது செங்கோண முக்கோணியா இல்லையா. ஸோ இந்த துண்டு எனக்கு வரப்போகுது பி கொஸ்தீட்டாண்டு வரப்போகுது. ஏன் இந்த செங்கோண முக்கோணியில் நல்லா கவனிங்க. இந்த செங்கோண முக்கோணியில் இது செம்பக்கம். ஸோ இந்த செம்பக்கத்தை நான் இந்த கோணத்தின் வழியாக மடிச்சு நல்லா வி கொஸ்தீட்டாண்டும் இந்த துண்டு வி சைன் தீட்டாண்டும் வரப்போகுது. ஸோ நான் டபிள்யூ என்ன செய்யணும் பி சார்பாகவும் யூ சார்பாகவும் தீட்டா சார்பாகவும் காணணுமா இல்லையா. ஏன் எனக்கு தரவு பி யூ தீட்டா தான் டபிள்யூ தெரியா. ஸோ டபிள்யூ காண நான் என்ன செய்கிறேன் மூணாவது என்னென்றால் சைன் கொஸ்டண்டு ரெண்டு பக்கமும் பிரிக்கிறது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன் என்றால் பைதகரஸ் தேற்றத்தின்படி இந்த முக்கோணி இருக்குத்தானே இந்த பெரிய முக்கோணி இந்த முக்கோணி மடிச்சிட்டேன். ஸோ இந்த பெரிய நான் இதை ஓண்டு எடுக்கிறேன் எக்ஸ் பை ஜெட் முக்கோணி ஓ பை ஜெட்ல என்ன செய்ய போறேன் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினேன் என்றால் எனக்கு வழங்க போது யூ வர்க்கத்துல இருந்து செம்பக்கத்துல இருந்து இந்த பக்கத்தை நான் கழிச்சின வாரது என்ன வரப்போகுது இந்த துண்டு வரப்போகுது. இந்த துண்டு என்ன பை ஜெட்டை நான் எப்படி எழுதுறேன் யூ வர்க்கத்தில இருந்து பி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவை கழிக்கிறேன். கழிச்சன் என்றால் என்ன வரப்போகுது ரூட்டெடுத்தன் என்றால் பைசெட்டுங்கிற இந்த துண்டு வரப்போகுது. ஆனால் எனக்கு என்ன தேவை டபிள்யூங்கிற தூரம் தேவை. ஸோ அது எப்படி வரப்போகுது டபிள்யூங்கிறது எதுக்கு சமனை அரிக்க போகுது பைசெட்டையும் எக்ஸ் பையையும் கூட்டத்துக்கு சமனை அரிக்க போகுது. இந்த டபிள்யூங்கிறது எதுக்கு சமனை அரிக்க போகுது பை ஜெட்டையும் எக்ஸ் வையையும் கூட்டத்துக்கு சமனை அரிக்க போகுது. பைசெட் நான் கண்டுட்டேன் என்ன யூ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் எக்ஸ் வை என்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கண்டு வச்சுட்டேன். ஏன் மடிச்சோம் இப்போ நம்ம ஏன் மடிச்சோம்னு விளங்குதா இல்லையா சைன் கொஸ்ஸா மடிச்சோம் என்றால் இது பிளஸ் பி கொஸ் தீட்டா டபிள்யூ. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியை நாம அணுக போறோம். ஓகே சாரி அடுத்த இதில் நம்ம வழங்கியும் நினைக்கிறேன். ஸோ கேள்விகள் செய்ய போகல இன்னும் கொஞ்சம் தெளிவுத்தன்மை ஏற்படும்.
அடுத்த கேள்வி என்ன சொல்லுது என்றால் அமைதியான வானிலையில் அதுக்கு முதல் என்னவென்றால் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பரிச்சயமான சில சொற்கள் இருக்கு. அதாவது எப்பயும் சில டைமில் கேள்வியில் நிலையான நீரில் என்று தருவான். நிலையான நீரில் இல்லாட்டி அமைதியான வழியில் அப்படி தார சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது என்றால் இது சொல்லுது என்னென்றால் நீர் சார்பாக, அதாவது நிலையான நீரில் அதன் வேகம் என்று தருவான் என்றால் நீர் சார்பாக அதன் வேகம். அதே மாதிரி அமைதியான வழியில் என்று தருவான் என்றால் வழி சார்பாக அதோடைய வேகம். இதை நீங்கள் நோட் பண்ணி குறித்து வச்சுக்கொள்ளுங்க, தேவைப்படும். ஸோ அதே தான் இங்கே தாரான் கேள்வி என்னவென்றால் அமைதியான வானிலையில் பி வேகத்துடன் பறக்கக்கூடிய விமானம், அமைதியான வானிலையில் ஒரு விமானம் வந்து என்ன செய்யலாம், பி வேகத்தோட பறக்குதாம். காற்று வடக்கு நோக்கி வீசுதான். ஸோ நான் இங்கே காற்றை டபிள்யூ என்றும் விமானத்தை பி என்றும் எடுக்கிறேன். ஸோ பிஎன் எடுத்து நண்டால் வரப்போது எனக்கு என்ன ஆன்சர்? அமைதியான வானிலையில் பி வேகத்துடன் பறக்கக்கூடிய வாகனம். ஸோ அமைதியான வானிலை சொன்னேன் காற்று சார்பாக, காற்று சார்பாக விமானத்தோட வேகம் என்ன? பி. அது திசை நமக்கு தெரியா. அதே மாதிரி என்ன அடுத்தது தரவு தாராங்க, வடக்கு நோக்கி யூ வேகத்தோட காற்று வீசுதான். ஆகவே காற்றிட பூமி சார்பான வேகம் வடக்கு நோக்கி யூ வேகத்தோட வீசப்படுது. கேள்வி என்னென்றால் நிலையம் ஏயில் இருந்து, அதாவது ஒரு ஸ்டேஷன்ல இருந்து மற்ற ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம், அந்த நிலையம் ஏபி வந்துட்டு நிலைக்குத்தாக தீட்டா என்கிற கோணத்தை ஆக்குதாம். ஏயிலிருந்து பிக்கு போகிறதுக்கு எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்குறான். ஸோ நமக்கு என்ன தர வேண்டால் அமைதியான வானிலை சொல்ல போக்கல நான் என்ன சொன்னேன், காற்று சார்பாக விமானத்தில் வேகம் பி என்றும் பூமி சார்பாக காற்றிட வேகம் வடக்கு நோக்கி யூ, அதாவது காற்று வடக்கு நோக்கி யூ வேகத்தோட போகுது. ஸோ இங்கே ஏயிலிருந்து பி ஸ்டேஷனுக்கு என்ன செய்கிறாங்கன்றால் ரெண்டு வேகத்தில் போகுது. எக்ஸ் வை போட்டால் ஒரு வேகம், வரகிட்டால் ஒரு வேகம், எக்ஸும் வையும். ஸோ நான் என்ன செய்கிறேன், நமக்கு தேவை என்ன, இதான் அவர் பூமி சார்பான வேகம் பிளேண்டு. ஸோ விபிஇ சமன் விபிடபிள்யூ ப்ளஸ் விடபிள்யூஇ. ஸோ விபிடபிள்யூ வந்துட்டு எதுக்கு சமனாக இருக்க போகுது, பிக்கு சமனாக இருக்க போகுது. இவர் டபிள்யூஇ வந்துட்டு யூக்கும் சமனாக இருக்க போகுது. இவர் என்ன எக்ஸாகவும் வையாகவும் இருக்கும். போட்டால் ஒரு வேகம், பறக்கிற ஒரு வேகம். ஸோ இவர் தான் என்ன, எனக்கு திசை தெரியா. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், வட்டத்தின் படி இந்த எக்ஸையும் வையையும் துணிய போகிறேன். நம்ம கேள்வி என்ன, டீங்கிறது தான் கேள்வி. ஸோ இவர் இந்த தூரம் வந்துட்டு ஏன்னு தாராங்க கேள்வியில். சரியே, தூரம் வந்துட்டு ஏன்னு தாராங்க கேள்வியில். ஏன்னு தரப்போக்குல இவரை எடுத்த தூரம் என்ன செய்ய போகுது, நம்ம எஸ்7 இந்த கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்க. முதல் தரவெல்லாத்தையும் நான் குறிச்சிட்டேன். சரியே, தரவெல்லாத்தையும் குறிச்சது போகிறேன். எனக்கு என்ன கேள்வி, டைம் கேள்வி. டைம் கேள்வி என்றால் இவர் என்ன செய்யணும், நான் பூமி சார்பான இவர் போகட்டாலையும் வரகிட்டாலையும் விமானத்தை கண்டன் என்றால் என்ன செய்வேன், நான் டைமை காணலாமா இல்லையா. அதனால தான் என்ன செய்கிறேன், T7 எஸ்இன்கள் யூ. இந்த எஸ் வந்துட்டு என்ன ஏ ஆயிருக்க போகுது, போக்குள்ள ஒரு டைம், வரப்போக்குள்ள ஒரு டைம். ஸோ அதை நான் அடுத்து வழங்கப்படுத்தணும். ஸோ டீயை காணணும். ஸோ இது காண்றதுக்கு என்ன செய்வோம், நான் முதல் ஈஸிக்காக வேண்டி முதல் வட்டத்தை கீறேன். ஸோ வட்டத்தை கீறேன் என்றால் எப்படி வரப்போகுது, இவர் மேல் நோக்கி வரப்போகுது. ஸோ வட்டத்தை கீறது லேசி, அதனால் நான் கீறணும். நம்ம என்ன செஞ்சுக்கணும் என்றால் ஸ்டார்ட்லேருந்து யூவை வரைஞ்சதுக்கு பிறகு என் இவர் தானே திசையும் வேகம் பருமனும் தெரியும். ஸ்டார்ட்லேருந்து யூவை வரைஞ்சதுக்கு பிறகு அதை மையமாக வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன். ஸோ வரைஞ்சதுக்கு பிறகு இவர் எனக்கு திசை தெரியா. ஸோ நான் என்ன செய்வேன், இவரில் இருந்து தானே இவரை அறிய பார்ப்பேன். ஸோ இவர் என்ன ஸ்டார்டிங்கில் இருந்து நிலைக்குத்தோட தீட்டாக மாறி இவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நிலைக்குத்தோட தீட்டா என்றால் பரிதி வரைக்கும் என்ன செய்ய போகுது, பரிதி வரைக்கும் தீட்டா கோணத்தில் போக போகுது. ஸோ இது என்ன செய்ய போகுது, இங்கேருந்து தான் ஸ்டார்டிங் என்றால் இவர் இங்கால தான் போகிறாரு. ஸோ இவர் எக்ஸ் ஆகவும்
இவர் வையாகவும் இருக்க போறாரு. அந்த சந்தர்ப்பத்தில் ஆரை வந்துட்டு வி ஆகவும் இங்கேயும் ஆரை வந்துட்டு பி ஆகவும் இருக்க போகுதோ. எல்லாருக்கும் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன செஞ்சேன்னு முதல் யூ பருமனும் திசையும் தெரிஞ்ச கூற கீறினேன் யூ அண்டு கீறினது பிறகு அந்த புள்ளி முடிவோட அந்த மையத்தை வச்சு வட்டம் வரைஞ்சேன். வட்டம் வரைஞ்சது பிறகு எங்க நான் ஸ்டார்ட் பண்ணணும், இவர திசை தெரியா, அதனாலதான் நான் வட்டம் வரைஞ்சேன். பிங்கிறதுல வட்டம் வரைஞ்சேன், இவர திசை தெரியா. ஸோ இவர திசை நான் ஆறதுக்கு என்ன செய்யறேன், XYங்கிற திசையை வச்சு நான் முதல் வழங்கப்படுத்தின மாதிரி ஏபிசி அந்த காவிக்குள்ள வச்ச மாதிரி. ஸோ இவர் வந்து என்ன நிலைக்குத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இவர பாதை அமைய போகுது. ஸோ நிலைக்குத்தோட தீட்டா என்றால் இவர பாதை இந்த நேர்லைனாக இருக்க போகுதோ. எனவே என்ன செய்ய போறேன், நான் இது இங்கே ஸ்டார்டிங், அப்போ இங்கே எண்ணிங் இருந்தால் இவர திசை இங்காலங்கிறதுனால நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன். அதே மாதிரி இவர் இங்கால ஸ்டார்டிங் இங்கே எண்ணிங் என்றால் இது வைன்னு எடுக்கிறேன். ஸோ முதலாவது என்ன வட்டம் வரைஞ்சிட்டேன். அடுத்தது என்ன, மையத்துல இருந்து செங்குத்து. மையத்துல இருந்து செங்குத்து என்ன எக்ஸுக்கு வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஒன்று வரைஞ்சா போதும். எக்ஸுக்கு வரைஞ்சிக்கிறேன். எக்ஸுக்கு வரைஞ்ச அப்புறம் என்ன செய்யணும், சைன் கோஸ்டா பிரிக்கணும். நான் இதை யூ ஒன்று எடுத்தேன் என்றால் இந்த துண்டு அவ்வளோ என்ன செம்பக முக்கோணியில யூ எஞ்சால மடிச்சு நண்டால் யூ கொஸ்தீட்டா அண்டும், இதை எஞ்சால மடிச்சு நண்டால் யூ சைன் தீட்டா அண்டும் இருக்க போகுது. ஸோ யூ கொஸ்தீட்டாவும் யூ சைன் தீட்டாவும் இருக்கும் என்றால் எனக்கு என்ன தேவை, எக்ஸ் தேவையா இல்லையா. ஸோ இந்த எக்ஸ் எப்படி வரப்போகுது என்றால் நான் இந்த முக்கோணியில இதை ஓன்னு எடுக்கிறேன், இதை ஒரு ஏன்னு எடுக்கிறேன், இது ஒரு பின்னு எடுக்கேன், இது சி, இது டின்னு எடுக்கேன். ஸோ முக்கோணி ODAயில் நான் என்ன செய்கிறேன், பைதகரஸ் தேற்றத்தை பாவிச்சேன் என்றால் எனக்கு இந்த துண்டு வரப்போதா இல்லையா, டிஏங்கிற துண்டு. டிஏங்கிற துண்டை நான் எப்படி எடுக்கலாம், பி வர்க்கத்தில் இருந்து யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவை கழிச்சேன் என்றால் அதுக்கு ரூட் எடுத்ததை என்ன வரப்போகுது, இன்னைக்கு டிஏங்கிற துண்டு வரப்போகுது. பி வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம் சைன் தீட்டா. ஆகவே எக்ஸ் நான் எப்படி காண போறேன், எக்ஸுங்கிறது என்ன, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆகவே எக்ஸுங்கிறது இவ்வளவு, அதாவது சில இருந்து ஏ வரைக்கும் இருக்கிறது தான் எக்ஸ். நான் கண்டிக்கிறேன் வந்துட்டு டிஏ வரைக்கும். ஸோ எனக்கு எக்ஸ் எப்படி நான் காணுவேன், டிஏயை விட சிடிஏ கூட்டன் எப்படி வரப்போகுது, எக்ஸ் வரப்போகுது. ஆகவே டிஏ வந்துட்டு என்ன, பி வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் இந்த துண்டு என்ன யூ கோஸ் தீட்டா. ஸோ எனக்கு எக்ஸிட பெருமதி வந்துட்டு. ஸோ அதே மாதிரி நான் இப்போ y எப்படி காண போறேன், இப்போ இந்த துண்டுனா எனக்கு தெரியும் டிஏ, அதான் பி வர்க்கத்தில் இருந்து யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவை கழிச்சு நின்றால் இந்த துண்டு வரப்போகுது. அதை விட யூ கோஸ் தீட்டாவை கழிச்சு நின்றால் என்ன வரப்போகுது, கூட்டினு நின்றால் எக்ஸ் வரப்போகுது. ஆகவே டிங்கிறது என்ன, பைங்கிறது எப்படி வரப்போகுது என்றால் அதே மாதிரி அதே முக்கோணம் இங்க பாருங்க, இதை நம்ம பைதுக்கு ஒன்று செஞ்ச காணும், இதுக்கு கண்டு இந்த துண்டு அப்படியே கண்டோம். அதே மாதிரி இதை எடுத்து என்ன செய்ய போறோம், இவ்வளோத்தையும் காண போறோம். பி வர்க்கத்தில் இருந்து யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவை கழிச்சோம் என்றால் கவனிங்க OBD முக்கோணி OBD கவனிங்க, முக்கோணி OBDயை கவனிச்சிங்க என்றால் இதுல பி வர்க்கத்தில் இருந்து யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவை நான் கழிச்சு அந்த பைதகரஸ் படுத்தினால் எனக்கு வரப்போறது இந்த BD. ஸோ இந்த BDயில நான் y எடுக்கணும்னா என்ன செய்யணும், கட்டாயம் என்ன செய்யணும், யூ கோஸ் தீட்டாவை கழிக்கணும். ஆகவே y சமன் பி வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா மைனஸ் யூ கோஸ் தீட்டா. ஸோ என்ன செஞ்சுக்கிறேன், எக்ஸையும் பையையும் கண்டிருக்கேன், எக்ஸையும் பையையும் கண்டிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தேவை, அடுத்தது டி தேவை. டி எப்படி நான் காணுவேன், எல்லாத்தையும் படத்தையும் எழுதுறேன். இந்த கவனிங்க, இந்த டி சமன் என்ன, டிஏபி பிளஸ் டிபிஏ. டிஏபி எப்படி எழுதலாம், இங்கே இருந்து ஏல இருந்து பிக்கு போகட்டால. ஸோ அதோட வேகம் என்ன எக்ஸ், ஆக அதோட தூரம் என்ன ஏ. ஸோ ஏ இன்கீழ் எக்ஸ் பிளஸ் அதே மாதிரி பியிலிருந்து ரிட்டர்ன் வரப்போகல தூரம் என்ன, அதே தூரம் தான். வேகம் என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. அதில் வேகம் என்னவா இருக்க போகுது, பையாக இருக்க போகுது. எக்ஸையும் பையை நாம் என்ன செஞ்சிட்டோம், படத்தை கண்டு வச்சிட்டோம். ஸோ அதன் அடிப்படையில் நான் ஏ எப்போது எடுத்தேன்னால் ஒண்டிங்கள் எக்ஸ் பிளஸ் ஒண்டிங்கள் y சமன் ஏ இன்டூ XY பிளஸ் எக்ஸ் பிளஸ்
y. இப்போ இதுக்கு நான் எக்ஸ் y ரெண்டையும் பிரதிவிட்டனால் எப்படி வரப்போகுது கவனிங்க. இப்போ இது ரெண்டையும் பெருக போகிறேன். மேலுக்கு ரெண்டையும் கூட்டினால் நமக்கு வரப்போகுது என்ன, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் கூட்டுப்பட போகல. ஸோ இதில் 2 மடங்கு வரப்போகுது. அது எப்படி எழுதுறேன், 2v வர்க்கம் மைனஸ் u வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா கீழுக்கு எக்ஸையும் வையும் பெருக்கிறேன் என்ன. இதை கவனிங்க, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு, அதாவது இது அவ்வளோத்தையும் ஒரு ஏ எண்டும் இது அவ்வளோத்தையும் ஒரு பி எண்டுங்க. இது ஏ இது பி என்றால் இது ஏ பிளஸ் பி ஃபார்மெட்டில் இருக்கு, இது ஏ மைனஸ் பி ஃபார்மெட்டில் இருக்கா இல்லையா. ஸோ இது ரெண்டையும் பெருக்க போல் எப்படி வரப்போகுது, ஏ பிளஸ் பியையும் ஏ மைனஸ் பியையும் பெருக்க போல் என்ன வரப்போகுது நமக்கு தெரியும், ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கம். ஆகவே ஏ வர்க்கம் என்றால் இதிர வர்க்கம், அது இதிர வர்க்கம் என்ன, இந்த துண்டு இல்லாம வரப்போகுது, வர்க்க மூலம் இல்லாம வரப்போகுது. பி வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா மைனஸ் என்ன பி வர்க்கம், பி வர்க்கம் என்ன நமக்கு தெரியும், யூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா. ஸோ நான் இதில் என்ன செய்கிறேன் என்றால், நான் இதில் வச்சு செய்கிறேன், இதுக்கு நீங்கள் மேலுக்கு அந்த துண்டு இருக்கட்டும், பி வர்க்கம் மைனஸ் இதில் யூ வர்க்கத்தை பொது எடுக்க, யூ வர்க்கத்தை பொது எடுத்து என்ன வரப்போகுது, சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா. ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1. ஆகவே நமக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது என்றால், மேலுக்கு 2 v வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா கீழே வரப்போகுது என்னவென்றால் v வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம். இதான் எடுத்த மொத்த நேரத்துக்குரிய சமன்பாடு. மொத்த நேரத்துக்குரிய சமன்பாடு இதை தான் வரப்போகுது. ஸோ என்ன நடக்குது, முதல் கேள்வி அணுகி கேள்விக்கு ஏற்ற மாதிரி காற்று W1 விமான P1 எடுக்கிறேன். அமைதியான வானிலைங்கிறதுனால காற்று சார்பாக பிளேண்ட வேகம் என்னென்று காண்றேன் V திசை தெரியா. ஸோ இவர் தான் வட்டம். அதே மாதிரி இங்கே மேல் நோக்கி U, ஸோ அதுக்குரிய திசை தெரியும், இவர் திசை தெரியா. ஏல இருந்து பிக்கு பறக்கக்குள்ள என்ன செய்கிறாரு, போகோட்டல் எக்ஸ்டனும் வரகடல வை நம்ம எடுக்க நிலை கூத்தாக தீட்டா. ஸோ எடுக்கக்குள்ள என்ன செய்கிறேன், படத்தை வரைய போக்குள்ள படத்தை கவனிங்க, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு படத்தை முடிக்க U1. ஸோ இங்கே முடிகிறாரு. ஸோ முடிகிற புள்ளியை மையமாக வச்சு வட்டம் வரைஞ்சிட்டேன். வட்டம் வரைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்கிறேன், இவர வீர திசை தெரியா. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் விளையுள் இந்த ரெண்டு கூட்டுத்தொகை வரப்போகுது. ஸோ இந்த இதில் தான் XY நமக்கு இந்த தலைமை வரப்போறாரு, எப்பயும் பரிதியை தொட போறாரு. ஸோ இங்கேருந்து இவர் இங்கால போகணும் என்றால், இங்கே ஸ்டார்டிங் என்றால் ஸ்டார்டிங்லேருந்து தான் எண்ணிங் முடியணும். ஸோ இவர் ஸ்டார்டிங் என்றால் கட்டாயம் இதில் அம்புக்குறி இங்கே தான். உங்களுக்கு சில பேருக்கு அம்புக்குறி எங்கால போகிறது, சப்போஸ் இது வையா வராதா இது எக்ஸா வராது கேள்வி வரலாம். வராதுக்குரிய காரணம் என்ன, இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்றால் இங்கால இருந்து தான் இது முடியணும். ஸோ இங்கால இருந்து முடியணும் என்றால் நமக்கு என்ன தெரியும், இங்கே எக்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். ஸோ பட் இங்கேருந்து போகிறதுக்கு எக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அதே மாதிரி வி இங்கால வரப்போகுது, அதே மாதிரி வை இங்கால வரப்போகுது. ஸோ இதில் இருந்து நீங்கள் எப்படிலாம் எழுதவே தேவையில்லை, கண்ணாலே செய்யலாம். ஸோ இதை நீ முதல் வேலை மடிச்சிங்க, யூ சைன் தீட்டா, இங்கால யூ கொஸ் தீட்டா. ஆகவே இங்கால என்ன செய்யலாம், எனக்கு எக்ஸ் தேவை வந்துட்டு என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இவ்வளவு தேவை. நான் பைதகரஸ் யோசிச்சேன் என்றால் வி வர்க்கத்தில் இருந்து யூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா கழிச்சு என்றால் இன்னைக்கு இந்த துண்டு மட்டும் வரப்போகுது, என்ன டிங்கிற துண்டு மட்டும் வரப்போகுது. அதோட யூ கொஸ் தீட்டாவை கூட்டினர் என்றால் எக்ஸ், அதோட யூ கொஸ் தீட்டாவை கழிச்சு என்றால் வை. ஆன்சர் சிம்பிளாக வரப்போகுது. அதே மாதிரி டீயை காண்றதுக்கு ஏ இன்கிள் எக்ஸ் ஏ இன்கிள் வை சுருக்கினால் 2u இன்கிள் 2v வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம் சைன் தீட்டாங்கள் வி வர்க்கம் மைனஸ் யூ வர்க்கம். ஸோ நேரம் கொஞ்சம் போயிட்டுன்னு நினைக்கிறேன். தொடர்புடைய கேள்வியில் டைப் 1 டைப் 2 2 டைப்பையும் பார்த்துருந்தோம். 2 டைப்லையும் இன்றைக்கி பாஸ் பேப்பரும் செய்வோம்னு தான் டார்கெட் பண்ணி வந்து நான், ஆனால் எப்பயும் அப்படி நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை. ஸோ இன்னொரு கிளாஸில் உங்களோட இந்த வீடியோவை பார்த்து போட்டு உங்களோட ஃபீட்பேக்கை தாங்க கமெண்ட் செக்ஷனில், என்னென்ன தேவை, என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இதானே ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் தொடர் வேகமெண்டு. ஸோ அந்த செக்ஷனுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நாங்கள் அந்த ரெக்குயர்மெண்ட்டை தந்திரிக்கமான்ட்டு பார்த்து போட்டு அடுத்த கிளாஸில் இந்த டைப் 1 டைப் 2 இருக்கிற பாஸ் பேப்பரை ஃபுல்லாக கேள்வி செஞ்சு போட்டு டைப் 3ஐயும் டைப் 4ஐயும் இன்னொரு டைம் இருந்தால் முடிக்க பார்ப்போம். எப்படியும் இது ஒரு 1.5 மாதம் படிக்கிற பாடம், நாம் எப்படியும் 1.5 மணி நேரத்தில் படிக்கலாம். ஸோ எப்படியும் ஒரு 3 சீரீஸ் தேவைப்படும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து, உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து தான், உங்களோட தேவைப்பாடலை பொறுத்து தான் ஃபர்தராக நாங்கள் கண்டினியூ பண்ணுறியா இல்லையாண்டு எங்களுக்கு நாங்கள் முடிவெடுக்கலாம்.
ஸோ இனியும் என்றால் தேவைப்படும். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸும் மற்றது இருக்கும். உங்களுக்கு இனியும் தேவைன்றால் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இதான் டைப் 1லையும் டைப் 2லையும் 2 கேள்வி பார்த்தோம். பாஸ்ட் பேப்பர் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அப்படி இனியும் தேவைப்பாடுகள் இருக்குமென்றால் டவுட் இருக்குமென்றால் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் எதுவும் பிள்ளையானையோ நடந்திருந்தாலோ இல்லாட்டி எதுவும் இது பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். அதனோட நாங்கள் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ, ஜிசாக்கல்லா. அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் ஷேர் பண்ணது நீங்கள் பிரயோசனம் எனக்கு கருதினீங்க என்றால் மற்ற மாணவர்களுக்கும் உங்களுடைய இந்த முறை எக்ஸாம் எழுதக்கூடிய ஆளுக்கும் ஷேர் பண்ணுங்க கட்டாயம். ஓகே, தேங்க்யூ.